श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। मृदुहृदये दये मृदितकामहिते महिते धृतविबुधे बुधेषु विततात्मधुरे मधुरे विषगिरिसार्वभौमदयिते मयिते महतीं भौकनिधे निधेहि भवमूलहरां लहरीं। சுவாமி அடியனுக்கு தயாசதக உபன்யாசம் பண்ணணும்னு நியமிச்ச அது அடியனுக்கு ரொம்ப பாக்கியம். எப்போ கேட்டாலும் இது அலுப்பு சலுப்பு இல்லாத இந்த தயாசத்துக்கும் சொல்கிறவன்ல எத்தனையோ பேர் சொல்லின்னு இருக்கா. அதில் அடியனும் ஒருத்தன்னு சொல்லிக்கலாம். இப்போ வரைச்சே கூட காரில் உட்காந்து வரைச்சே இந்த டாக்ஸியில் உட்காந்து வரைச்சே தயாசத்துக்குன்னு தான் சொல்லிட்டு வரேன். நான் இது எத்தனை வாட்டி சொன்னாலும் இன்றைக்கி சொல்லியாச்சு இதுக்கு முடிஞ்சு போச்சுன்ற ஒரு எண்ணமே வரதில்லை. அது எப்போ பார்த்தாலும் அந்த தயாசத்தை அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் அது ஒன்று தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர அது வேறு எதுவுமே இல்லை. ஆகையால் எங்கே தயாசத்துக்கு உபன்யாசம் பண்ணணும்னு சொன்னாலும் நானாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் ஒரு தயாசத்துக்கத்தில் அடியனுக்கு ஒரு இது இருக்குது. ஆகையால் அந்த தயாசத்துக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்குன்னு அடியன் நியமித்ததுக்கு இது கரும்பு தின்றதுக்கு கூலி கொடுக்கணுமான்னு சொல்கிற மாதிரி எனக்கு வாஸ்தவமான ஒரு சந்தோஷத்தோடு நான் வந்து இங்கே இது பண்ணுறேன். இப்போ 3 நாள் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். இது சாதாரணமாக இன்னொருத்தருடைய டொமைனில் இன்னொருத்தர் போகக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது. ஆனால் யார் என்ன சொல்லியிருக்கான்றது எனக்கு தெரியாது. நேற்று என்ன சொல்லியிருக்கேன்றது அது எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்றது அவருக்கு தெரியாது, நாளைக்கு வரப்போகிறவருக்கு. அப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீதியாக சொல்லின்னு இருக்கிறதுனால எதுவுமே ரெப்படிஷனாக ஆகாது. அப்படி ரெப்படிஷனாகவே ஆனால் கூட தயாசத்தினுடைய தயையினுடைய பிரபாவத்தை பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சொல்லியிருக்கு. பல பேரிடத்துல கேட்கறது, ஒவ்வொருத்தருடைய ப்ரெசன்டேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது பல பேரியாக அந்த மாதிரி கேட்கறதுலையும் அதுலேயும் ஒன்றும் தப்பில்லை. ஆகையால் எப்படி இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் அவர் கிளிப்தி பண்ணி இந்த 41வது ஸ்லோகத்துலேருந்து 70வது ஸ்லோகம் வரைக்கும் அப்படி எனக்கு அந்த 30 ஸ்லோகத்தை நியமிச்சிருக்கார். அதில் பார்க்க போகிறோம் நம்ம. இது தயாசதகம்னு பேர் சொல்லச்சே நேற்று எல்லாம் சொல்லியிருப்பேன், இன்ட்ரோடக்ஷனில் சொல்லி முடிச்சிருப்பேன். இது தயா விஷயமான ஸ்தோத்திரம், அதுலேயும் சீனிவாச தயா விஷயமான ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயாசதகத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனில் வரைச்சே டிடி தாத்தாச்சார் சுவாமி அங்கே எழுந்துருடுது. அந்த தாத்தாச்சார் சுவாமி அவங்க இப்போவும் அவன் இருக்குது, அந்த சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஜிஎஸ் மாடா ஸ்ட்ரீட்டில் கோவிந்தராஜன் சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் அந்த சுவாமி திருமாளிகை இருந்துருக்கு. அவருக்கு அந்த பெருமாளுடைய திருவங்கடமுடைய எண்ணத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு. ஒரு கால விசேஷத்தில் இப்போ டெம்பிள் என்ட்ரின்றெல்லாம் ஒரு காலத்தில் வந்தது. அந்த சமயத்தில் இனிமேல் அது எல்லாரும் சேவிக்கிற மாதிரி இருக்க கோவிலாக போயிடுத்தோ அப்படின்னு சொல்கிறதுனால சில ஆகமத்தில் சில விரோதங்கள்லாம் வருது. அதெல்லாம் பற்றி இது இல்லை. அதுக்காக 1 வார காலம் மலையிலேயே இருந்து ஒரு சேவை விடாத எல்லா சேவையும் அண்ணாராவுன்னு அங்கே அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒருத்தர் இருந்தேன், சேர்மனாக இருந்தேன். அவர் போய் இவரை நீர் எல்லாம் பண்ணணும், எப்போ வேணால் நீர்ப்போம், எப்பப்போ சேவிக்கணும்னு சொல்கிறதோ அப்போவும் சேவிச்சிடும், நீர் உனக்கு ஒன்றும் விசாரமே படாது, நீர் சேவிக்கலேன்னு அப்புறம் சேவிக்கலேன்னு குறையே படவானா அப்படின்னுட்டு அப்படி அவரை அங்கே நிற்க வச்சு அவர் பண்ண அந்த அனுபவத்தை வச்சுட்டு சுவாமி வந்து ஒரு தயாசதகத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த இன்ட்ரடக்ஷனே அற்புதமான இன்ட்ரடக்ஷன். இது தயாசதகத்துக்கு பல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏவி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார், திருவேந்திபுரம் தேவநாதாச்சார சுவாமின்னு அவர் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், தமிழில் மிக நீண்ட இது ஒரு மணிப்பிரவாளத்தில் பண்ணியிருக்கார். அது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இருக்கச்சே கூட இந்த சுவாமி பண்ணியிருக்கிறது இருக்க அற்புதமான ஒரு இது. அதில் சொல்லச்சே இன்ட்ரடக்ஷனில் சொல்லச்சே இந்த தயாசதகத்தில் 10 தசகம் இருக்குது. இது திருவாய்மொழி மாதிரி. இது திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எப்படி 1000 பாசுரம் இருக்கோ அதனுடைய அப்ரேட்டட் வெர்ஷன் இது என்ன சொல்லிட்டு இந்த தயாசதகத்தை பற்றி சொல்லிட்டு வரே. இது தயாசதகம்னு என்னத்துக்கு பேர் வைக்கிறது? அச்சுத சதகம்னு பேர் வச்சிருக்கார். அது அச்சுதன் விஷயமாக அந்த திருவேந்திபுரத்தில் தேவநாசன் விஷயமாக இருக்கிறபடினால இது தயா சதகம்னு பேர் வைப்பான. வெங்கடநாத சதகம்னு சொல்லிட்டு போகலாமே, திருவேங்கடமுடியான விஷயமாக தானே இருந்துருக்கு.
அது என்னத்துக்கு தயாசதக விஷயம் அப்படின்னு பேர் வைக்கிறது அப்படின்னா, அந்த பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் கூட அந்த எல்லா குணங்களை காட்டிலும் விஞ்சி இருக்கிறது இந்த தயதான். தோஷா பவேயிரேத்தே எதினாமதையே துவயா வினா பூதான்னு சொல்லியிருக்க. அது பெருமாளிடத்துல எல்லா குணமும் இருக்கு என்று சொன்னோம்னா, ஒரு பகவான்னு சொல்லமானாக்க ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு எல்லா குணங்களும் இருந்துருக்கு. பெரிய ஞானமானா இருக்கான், ஆனால் கருணை இல்லை. இவன் படிப்பு யாருக்கு பிரயோஜனம் இருக்கு? ஆகையில எல்லாமே தோஷம். அது குணமாக ஆகாது, ஆப்போசிட் ஆகிடும். தோஷா பவேயுரேத்தே எதினாமதையே துவயா வினா பூதன். ஆனால் திருவேங்கடமுடையாண்ட விஞ்சி இருக்கிறது தயதான் இருக்கான். மீதி குணங்கள்லாம் மொத்தம் அமுங்கி போயிட்டான். தத்குணசாரத்வாத்து தத்வேபதேசகான்னு சொல்லிட்டு இது ஒரு எதில் வந்திருக்குன்னு கேட்டாக்க, இது ஸ்ரீபாஷ்யத்து பிரம்மசூத்திரம். ஒரு வஸ்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அவளிடத்துல யுனிக்காக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டியை வச்சுட்டு தான் அவளை சொல்ல போகிறோம். இப்போ இவரை சொல்கிறோன்னா, இவர் ஃபைனான்ஸ்னு சொல்கிறார், இவர் இன்சூரன்ஸ் சொல்கிறார், இன்னொருத்தர் ஆடிட்டர்னு சொல்கிறார், ஒருத்தர் டாக்டர்னு சொல்கிறார். இப்போ அவருக்கு மீதியெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தமாக நான் இப்போ ஆகையில் எது ப்ரிவைலிங்காக இருக்கோ, எது அதிகமாக இருக்கோ அதை கொண்டு தான் சொல்லணும். தத்குணசாரத்தை சாப்பிடச்சே கூட சொல்கிறான், ஸ்வீட்டுன்னு சொல்கிறான். அந்த சாப்பிட்ற வஸ்துவில் அந்த மைசூர் பாக்கு தட்டோம்னா அது மிருதுவாக இருக்குது, வாயில் போட்டவுடனே கரைஞ்சி போயிடுறது. எத்தனையோ குவாலிஃபிகேஷன் அதில், அதாவது குவாலிட்டி அதில் இருந்தால் கூட அதில் அந்த இனிப்புன்றது அதிகமாக இருக்கிறதுனால அது இனிப்புன்னு விவகாரம் பண்ணுறோம். அந்த மாதிரி திருவேங்கடமுடையாண்ட எத்தனையோ குணங்கள் இருக்குது. சர்வஜனாக இருக்கும், சர்வேஸ்வரனாக இருக்குது. அப்படி எத்தனையோ இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அமைக்கின்ற மேலே நிற்கிறது எதுன்னாக்கா அந்த தயை ஒன்று தான். ஆகையெல்லாம் அந்த தயாசதகம்னு சொல்லிட்டு அந்த தயைக்கு மேலே பேரை வச்சு சொல்லியிருக்க. இது தயாசதகத்தை பற்றி சொல்ல வந்தோன்னாக்கா இவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அச்சுத சதகம் 100 ஸ்லோகம், அதுக்கு ஒரே ஒரு இது கடைசி ஸ்லோகம் அந்த பலசுத்தி மாதிரி சொல்லி முடிக்கிறேன். ஆனால் தயா விஷயமா சொல்லச்சே வந்தாருனாக்கா 100ன்றது 108 ஓடி போயிடுது. யாராலையும் நிறுத்த முடியாது. இது என்ன பண்ண முடியும்? என்னாலையும் என்ன நிறுத்த முடியும்னு தெரியல. எனக்கு எவ்வளோ 1:30 மணிக்காலம் சொல்லியிருக்காரா, அந்த 1:30 காலத்துக்குள்ளே நிறுத்துறதுக்கு பார்க்குறேன். அது தயா விஷயமா போயிடுத்துனாக்கா அதை அனுபவிச்சு போனால் அது எவ்வளோ தூரம் சொல்கிறதோ அது அவர் தேசிகனாலே நிறுத்த முடியல. இங்கே ஒரு பர்சானிஃபிகேஷன், அந்த தயையும் பாதுகை 2 பேரையும் பெருமாளுடைய ஒரு தேவிமாராக பர்சானிஃபை பண்ணிட்டு அதை சொல்கிறேன். தயா அதுக்கு தான் தயாதேவியை பற்றி சொல்லச்சு, சமஸ்த ஜனனையும் சைத்தன்ய சன்னிதாயினையும் ஸ்ரேசியும் ஸ்ரீனிவாச கருணாம் இவர் ரூபிணின்னு சொல்கிறேன். இந்த தயன்றது ஒரு குணம். குணத்துக்கு ரூபம் கிடையாது, உருவம் கிடையாது. அதை ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்லி, குணத்துக்கு ஒரு கால் ரூபம் கொடுத்தா, தயைக்கு ரூபம் கொடுத்தா எப்படி இருப்பா அப்படின்னா, தாயார் பெரிய பிராட்டியாராக தான் இருப்பாளாம். கருணாம் இவர் ரூபிணின்னு மகாலட்சுமியாக தான் இருக்க முடியும், வேற யாராக இருக்க முடியாது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறேன். அந்த மாதிரி அந்த தயையினுடைய விஷயத்தில் சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்க அந்த சுவாமி தேசிகனாலேயே நிறுத்த முடியாத ஒரு விஷயமா இருக்குது, எல்லாத்தையும் போயின்னு இருக்கு. அப்போது அவர் ஒரு இந்த டிடி சுவாமியினுடைய ஒரு அந்த தயாசத்தினுடைய அப்ரோச் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமி தேசிகன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கும்பலை பார்த்து கூப்பிட்றேன். நான் இப்போ தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், ஒரு பெரிய பரிஷத்தை இப்போ தான் நான் உபன்யாசம் பண்ண வரேன்னா அதை இந்த மாதிரி கூட்டிருக்க மாதிரி எல்லாரும் வரணும் அப்படின்னு கூப்பிட்றேன். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் இல்லையா? எந்த ஸ்டேஜ் வேணும்னாக்கா அது திருமலையிலேயே நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆகையால பிரபத்தேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசன் கம்பையான்னு அந்த திருமலைக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணிட்டு தயாதேவி விஷயமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா, ஆழ்வாராச்சாரியெல்லாம் வந்திருக்கா, பராசர பிரமுகாள் மகர்ஷிகள்லாம் வந்திருக்காளாம், மொத்த பேரும் வந்திருக்காளாம். இத்தனை பேர் நடுவில் நான் தயையை தான் ஸ்தோத்திரம் பண்ணேன். அங்கே பார்த்தோம்னாக்கா ஸ்ரீதேவி இருக்கா, பூதேவி இருக்கா, பெரிய பிராட்டியார் இருக்க, எல்லாரும் வந்திருக்காளாம். இவ்வளோ பெரிய சமூகத்தில் இருக்கிறான். இப்போ இதில் யாரானா நோட்டபிள் ஆப்சன்ட்டி யாரானா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அந்த திருவேங்கடமுடையானும் அங்கே உட்காந்துருக்கேன். நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், ஆகையால நான் உட்காந்துருக்கேன்னு சரி. அவருக்கு என்ன நினச்சிருக்கு, என்னை காட்டில் என்னுடைய குணத்துக்கு என்ன வசதி இருக்க போகிறதான்னா, ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன தானே ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், எல்லாருக்கும் அவள் ஸ்தோத்திரம் பண்ணால் எனக்கு அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு கூட அவர் ஏதோ ஸ்தோத்திரம் தான், இது ஃப்ளாட்டரிங் தான், இது இவன் 2 பேரும் சொன்னதாக கூட அப்போ கூட கேட்கச்சு அப்படி தான் போல் இருக்குன்னு நானாக நினச்சிக்கிறேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது, என்னிடத்துல எதுவுமே இல்லாது. அந்த சொல்லச்சே பார்த்தோம்னாக்கா அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆகையால சீனிவாசனும் உட்காந்துருக்கிறான், என்ன தான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறார் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறான். ஆனால் ஸ்ரீய ஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய தவச்ச ஹிருத்யாம் பகவதீம்
ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைஹ வயமிஹ பணாமஹ ஸ்ருணுதராம் திருஷௌ தே பூயாஸ்தாம் சுகதர்ணதாரே ஸ்ரவணதஹ புனர்ஹர்ஷோத்கர்ஷாத் ஸ்ஃபுடது புஜயோஹ கஞ்சுக சதம். பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சொல்றார். இதே ஒரு சிச்சுவேஷன் ரங்கநாதனுக்கும் அந்த ரங்கநாயகி தாயாருக்கும் வந்துருக்கான். அங்க ரங்கநாதனை கூட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய, அப்பா ரங்கநாதனத்துல என்ன ஸ்ரீரங்கத்துல எந்த தெருவுக்கும் திருவாகிய செல்வனே அப்படி இப்படின்னு பிரமாதமா அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நீ கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு. சரி பண்ணிட்டு ஓடி வந்து உட்காந்துட்டேன். யாரடா சொல்ல போறேன்னா, ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைஹ வயமிஹ பணாமஹ ஸ்ருணுதராம். ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்ல, பெரிய பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ண போறேன். இங்க எழுந்தருள் இருக்கிற ஸ்ரீரங்க நாச்சியார ஸ்தோத்திரம் பண்ண போறேன். த்வத்தோப்யுச்சைஹ, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணச்சே எவ்வளவு உறக்க ஸ்தோத்திரம் பண்ணுவனோ அதை காட்டில இன்னும் உறக்க ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் நான் அவளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நீ ஏந்துக்கிந்து போயிடாத, வயமிக பணாபகா ஸ்ருணுதராம் மொத்தம் நீ கேட்கணும். யாருக்குமே மனசுக்குள்ள பிரீத்தி இருக்கலாம், நாங்க ரெண்டு பேரும் அந்யோன்யம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த கிட்ட வரைச்சே நம்மளை உட்காத்தி வச்சுட்டு உங்காத்துல அவதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீர் ஒன்றும் டம்மியா இருந்துட்டு இருக்கேன், ஏதோ சம்பாதிச்சு கொடுக்கறதோட சரின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது சத்தியமா கூட இருக்கலாம். ஆனா அதை கேட்டுக்கிறதுக்கு மனசு வராது. கஷ்டமா சொல்றேன். இப்ப நான் கூட தான் சொல்றேன், நான் ஒண்ணுமே பண்ணல. ஆத்துல கரமது வாங்குறது கூட நான் ஒன்றும் பண்றதுல, ஏதோ அவ பாத்துக்கிறா. நான் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறது தவிர வேற ஒன்றும் பண்ணல. இப்ப இதையே போய் நீ ஒன்றும் பண்ணல, அவதான் பண்ணிருக்கேன், இத்தனை நாள் நான் பண்ணிருந்ததெல்லாம் தெரியாதுன்னு இப்ப என்னமோ சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் அவளோட சண்டை தான் போடுவேனே தவிர யாரனா சொன்னா அதை அப்படியே அங்கீகரிக்க மாட்டேன். இது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நியத்தி, இது சுபாவம். அது யாருமே அப்படி கடைசியில இவாளா கூட ஸ்தோத்திரம் பண்ணா கூட சரின்னு கூட போனா போயிட்டு போறதுன்னு கூட அக்செப்ட் பண்ணிப்பா. அது சில பேர் வெளில சொல்லுவா, வெளில சொல்ல மாட்டா, இப்படிதான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது ஸ்ரீயந்த் த்வத்தோப்யுச்சைஹ, ஒன்ன காட்டில உறக்க ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி பண்ணு, வேற ஏந்த வேற போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கேன். என்ன பண்றது, கேட்டுதான் ஆகணும். சரின்ட்டு கேட்டுன்னு இருக்கிறான். அந்த கேட்க ஆரம்பிச்ச உடனே திருஷௌ தே பூயாஸ்தாம் சுகதரளதாரே ஸ்ரவணதா, அந்த பிராட்டியினுடைய மகிமையை சொல்ல சொல்ல சொல்ல, ஓஹோ அவளுக்கு இப்படிலாம் ஒரு விசேஷம் இருக்கா அப்படின்னுட்டு திருஷௌ தே பூயாஸ்தான்னு இந்த காது வரைக்கும் கண்ணு போயிடுதான். காது வரைக்கும் கண்ணு போயிடுச்சுன்னா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆச்சரியம். அது சத்தியமான விஷயம், அது ஒன்றும் பொய்யில்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை இவரும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அந்த அனுபவிக்க ஆரம்பிச்சதோடு மாத்திரம் இல்லை, புனர்ஹர்ஷோத்கர்ஷாத், அவர் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுது. அந்த சந்தோஷம் வந்த பெருமாள் சொக்கா போட்டுன்னு இருக்கு. அந்த சொக்கா போட்டுன்னு இருக்கிறது போராத போயிடும். ஏன்னா ரொம்ப சந்தோஷம் வந்தா பெரிய வேலை போயிடுவோம். நாமெல்லாம் பார்த்துக்கணும், இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கல. அதாவது இந்த காலத்துல லட்சியம் இல்லாத சொக்கா தைச்சிக்கிறா. இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஏதோ 50 ரூபாய் 100 ரூபாயில போகும். 1000 ரூபாய் 2000 ரூபாயில கொடுத்துட்டு லட்சியம் இல்லாத சொக்கா தைச்சு, ஏன்டா சொக்கா தைச்சிக்கிறான்னு கேட்டாக்க, அது போன வருஷம் இருந்து இந்த வருஷம் நான் குண்டா போயிட்டேன், இல்லை மெலிஞ்சு போயிட்டேன்னு, அது இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிரு. அது அப்படியே கிழிஞ்சிருக்காது. இப்போ அதுக்காக தான் நான் கணக்கு பார்த்தேன்னாக்கா, இது என்னத்துக்கு கொடுக்குறேன்ல நான் கேட்பேன். நான் கணக்கு பார்க்கறதே விட்டேன். நான் என்ன கேட்காத வரைக்கும் சரின்னுட்டு வாய்மொண்டு விட்டேன். நான் நீ எதுக்கு செலவழிக்கிறோம் செலவழிச்சுக்கோன்ட்டு விட்டேன். நான் ஸ்ரீயம் த்வத்தோ புனர்ஹர்ஷோத்கர்ஷாத், அந்த பிராட்டியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவருக்கு சந்தோஷமாயிட்டு தான் அந்த ஒரு சொக்கா மேலே அடுத்த சொக்கா, இது போராது போயிடுச்சு, இது போராது போயிடுச்சு, இது போராது போயிடுச்சுன்னு அடுத்தடுத்ததான் சொக்கா கஞ்சுக்க சத்தம்னு 100 சொக்கா போட்டுட்டார். இன்னைக்கும் கைசிகை கேஸ் இன்னைக்கு 100 போர்வை பெருமாள் ரங்கநாதன் ஒரு இதெல்லாம் அந்த பட்டருடைய மங்களாசாசனத்துல அந்த சபையில கொண்டு போய் சீனிவாசனையும், அப்பா நீரும் உட்காந்துக்கும், நான் உங்களுடைய தயவை தான் பேச போறேன், நீரும் கேட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா அதை கேட்டுன்னு இருக்கே என்பதை ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இந்த சுவாமி கொடுத்துருக்கேன். அதை தான் இப்போ நான் சொன்னேன். ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். அடியனுக்கு இதில் ஒரு இது பண்ணதுனால இது சொன்னது தானே. எனக்கு 5வது தசகம், இந்த 5வது தசகத்துல வரைச்சே ஒரு நிறைய விஷயங்கள்லாம் கம்பீரமான விஷயங்கள்லாம் சொல்லுது. அதுக்கு முன்ன இதுக்கு கடைசி ஸ்லோகம் 4வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 50வது ஸ்லோகம்.
त्वयि बहुमतिहीनः श्रीनिवासानुकम्पे जगति गतिमिहान्यां देवि सम्मन्यते यः स खलु विबुधसिन्धौ सन्निकर्षे वहन्त्यां शमयति मृगतृष्णा வீஜிகாபிः பிபாசாம். லோகத்தில் நமக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருப்பா. ஆனால் அவளிடத்துல ஒரு பகுமதி கிடையாது. பேக்கடை மருந்து வீரியம் இல்லைன்னு சொல்லுவா. இது நாம கூட நிறைய சமயங்களில் நம்ம பெரியவாள்லாம் இருந்துருக்கச்சே, இவெல்லாம் நமக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருந்துருக்கா. அதை நம்ம உபயோகப்படுத்திக்காத போயிட்டோம். நம்ம அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சுதர்சனாச்சாரெலாம் சாரிமாரி மகான்கள் எல்லாம் ரொம்ப நல்லா உபயோகப்படுத்தின்னு இருக்கு. அதில் ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் என்னன்னாக்க இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டால், இவா குரூப்பில் சிஷ்யால் ஒருத்தருடைய உபநயனத்துக்கு போனான். உபநயனத்துக்கு போயிருக்கச்சே உதகி சாந்தி மொத்த பேரும் சொன்னான். ஷஷ்டபூர்த்திக்கு போயிருந்தா உதகி சாந்தி மொத்த பேரும் சொன்னா. வந்து அதில் பார்த்தோன்னா வேதத்துக்கு முக்கியமானது ஸ்வரம் தான். அத்தனை பேரும் சுஸ்வரமா சொன்னாங்க. அதுக்கு எத்தனை வாட்டி கை கூப்பினாலும் போறாது. அவன் பண்ணி வச்சு நிஜமா சொல்ல அத்தனை. இதே வேற சில இடங்கள்ல போயிருக்கேன், எனக்கே கஷ்டமா இருக்கும். இதை இப்படி கூட ஒருத்தர் சொல்லி வைக்க முடியுமா, இவ்வளவு அவசரமானு எல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இவர் பண்ணிருக்கிறது இருக்க இது பெரிய காரியம். ஆனா இவ உபயோகப்படுத்தின்னு இருக்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றான்னாக்க அந்த பக்கத்துல இருக்கவாழ உபயோகப்படுத்திக்காத போயிட்டோம். இதே நம்ம இந்த திருவேங்கட சொன்னது இல்லை, நான் அங்கேயே இருந்திருக்கேன்னு நான் பார்த்தேன். அங்க கைங்கரியம் பண்றவன் கோவிந்தராஜன் சந்தையில கைங்கரியம் பண்றவனே ஐயப்ப மாலை போட்டுன்னு போவான். त्वयि बहुमतिहीनः श्रीनिवासानुकम्पे जगति गतिमिहान्यां देवी सम्मन्यते यः. இங்க பக்கத்துல இருக்கிற கோவிந்தராஜனையும் சீனிவாசனையும் விட்டுட்டு நீ எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போறேன்னு சொல்றிய, அப்போ உனக்கு அவரிடத்துல பகுமதி இல்லைன்னு தான் அர்த்தம். வேற என்ன? நான் ஐயப்பனை தோஷமா சொல்லல. உனக்கு பக்கத்துல இருக்கிறவன் நீ இல்லாத போயிட்டுறிய, நீ உனக்கு இவ்வளவுதான் உனக்கு நீ பண்ணணும், உனக்கோசரம் என்ன வேணா பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேன்னு சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றதுதான் கவிதார்க்கிகமாக சொல்றது. சகலு விபுத சித்தௌ சன்னிகர்ஷே வசந்தியாம் சமயத்தி மிருகதிருஷ்ணா வீஜிகாபி பிபாசான்னு சொல்லச்சே, அங்க பக்கத்துல கங்கை ஓடின்னு இருக்கு. அந்த கங்கை ஓடின்னு இருக்குச்சே ரொம்ப தாகமா இருக்கும். கங்கையிலேருந்து ஒரு நம்மள தீர்த்தம் எடுத்து சாப்பிடலாம் இல்லையோ, அதை விட்டுட்டு காணல் நீர் இருக்கிறது தான் எங்கேயோ பார்த்தோம்னா மிராஜ் இது போடுறது, அது பார்த்தா அங்க ஜலம் இருக்குன்னு ஓடுறதுதான். அது போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாகுந்தலத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சாட்சாத் பிரியாமுபகதாமபஹாய பூர்வாம் சித்ராஹர்பிதாமஹமிமாம் பஹுமன்யமானஹ ஸ்ரோதோவஹாம் பசினிகாமஜலாமதீத்ய ஜாதஸ்ஸகே பிரணயவானே மிருகதிருஷ்ணிகாயாம். இந்த ரொம்ப காளிதாசனுடைய சாக்குந்தல நாடகம் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். அதில் ஒவ்வொன்றுமே ரொம்ப விசேஷமான, அப்பப்போ ஒரு ஆப்டாக சொல்லுவான். காளிதாசன் மாதிரி உபமா சொல்கிறதெல்லாம் யாருமே உபமா காளிதாசன் நாம் என்ன டைட்டிலாக கொடுக்க போகிறோம் காளிதாசனுக்கு, அது ஒன்றும் இல்லை. அதில் துஷ்யந்தன் இதெல்லாம் சகுந்தலுக்குள்ளே துஷ்யந்தன் காட்டிலேருந்து, அதாவது அங்கேருந்து வந்துடுறான், மறந்து போயிடுறான். இவ்வளோ சகுந்தலையே மறந்து போயிடுறான். சகுந்தலை பாவம் தன்னுடைய சகியை அழைச்சிட்டு அந்த குழந்தையும் பிறந்த பிற்பாடு அதை அழைச்சிட்டு அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. வந்தான்னாக்கா நான் தான் உன் மனைவி, நீ தான் இங்கே நம்ம விவாகம் பண்ணிட்டோமோ இல்லையோ, காந்தி விவாகம் பண்ணிட்டோமோன்னு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டு போகிறான். இத்தனை பஞ்சபூதங்கள் எல்லாம் பார்த்து கதறான். உங்கள் சாட்சியாக தானே நான் பண்ணேன், நீங்கள் யாரான ஒருத்தர் எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கதறான். பாவம் எவ்வளோ சொன்னாலும் இவன் ராஜா கேட்கல. சரி, இப்போ மகரிஷி என்ன பண்ணிட்டு அந்த கூட வந்த ரிஷி யார், அவளோடு வேறு யார் வரப்போறா? ரிஷி வாமா போகலாம், நம்ம கண்வர் எப்பவும் வானான்னு சொல்ல போகிறாரு. இந்த எந்த பொண்ணும் குக்காத்துக்கு போயிட்டு எதனா சிரமமாக இருந்து பிறந்தாத்துக்கு திரும்பி வரேன்னு சொன்னாக்கா எந்த அப்பா அம்மாவும் வானான்னு சொல்ல மாட்டான் அந்த குழந்தைய. இது எப்பவும் உனக்கு இதுதான் உண்டு, ஆனால் உனக்கான்றது அந்த வீடு தான், குக்கான் தான். ஆனால் இந்த ஆத்துக்கு நீ வரத்துக்கு உனக்கு என்றைக்கும் தடை கிடையாது. அவ்வளோதான் இவ சொல்கிற வார்த்தை இது. சரி, கண்ண மகர்ஷிக்கே போகிறதுனா இவனுக்கே ஒரு சமயத்தில் அந்த வேற ஒரு சன்னிவேசத்தில் அந்த ஞாபகம், பழைய விருத்தாந்தெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இப்போ அவள் எங்கே போனான்னு தெரியல, என்னன்னு தெரியல, ஆசிரமத்துக்கு போயிருக்காளா, எங்கே போயிருக்காளான்னு தெரியல. அந்த சாகுந்தலம் அந்த அவளுடைய பிரதிமையை வச்சுட்டு மனசு கட்டப்பட்டு இருக்கான். அவளையே நினச்சிட்டு இருக்கான், சகுந்தலையே நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த துஷ்யந்தன் சொல்கிற வார்த்தை,
என்னன்னா, சாட்சாத் பிரியாம் உபகதாம் அபகாய பூர்வம், எனக்கு ரொம்ப வேண்டியவளாக மனைவியா இருந்தவள், அவள் நேர வரிசையெல்லாம் அவளை விட்டுட்டேன் நானு. சித்ரார்பிதாம் அகமிமாம் பகுமன்யமானஹா, இந்த பொம்மையை வச்சுட்டு இவள் தான் நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கேன்னா, நானு ஸ்ரோதோவகம் இங்க பக்கத்துல கங்கை போறது, அதை விட்டுட்டு காணல் நீரை பார்த்து நீ தான் ஓடி அங்கதான் தாகம் தீர்த்துக்கணும்னு போற மாதிரி இருக்கு என் பழைப்பு என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்காக அந்த தயாதேவி இருந்துருக்கா, திருவேங்கடமுடியான் இருந்துருக்கு. அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இடத்துக்கு போனோமான்னா நம்ம அப்படி யாரான போகணும்னு நினைச்சாள்னாக்கா அவளுடைய கொஞ்சம் ஒரு மந்த மதி தான் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல போக வைக்கிறதே தவிர அவளுக்கு வேற எதுவும் இல்லைன்னு இந்த இதுக்கு முன்ன இந்த 40வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு, இப்ப 5வது தசகத்துல சொல்ற விஷயம். இதுல என்னன்னா 2 விஷயம் நான் பார்க்குறேன், யோசனை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு தசகத்திலையும் அந்த 10 ஸ்லோகத்திலையும் என்ன விஷயம் சொல்றதுன்றத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த தசகத்துல ஒரு 2-3 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமா சொல்றேன். இதுதான் இந்த உபன்யாசத்தினுடைய ஒரு இது. ஆஜ்ஞாங்கியாத்தின் தனமனுஜராந்த அதிராஜ்யாதிக்கம் வான்னு சொல்லச்சே இந்த 5வது தசகத்துல ஆரம்பிக்கச்சே 46வது ஸ்லோகத்துல எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் ஒரு கால விசேஷத்துல அது எல்லாமே அக்கிஞ்சித்தரும் வேஸ்ட், இது என்னடா இது அப்படின்ற மாதிரி போயிட போகிறது. ஆகையால் அது எதுக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் நமக்கு வேணும்னு நினைக்கிறது முதல் ஸ்லோகத்துல. பிராஜாபத்திய பிரபதி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம்னு சொல்லி எவ்வளவுதான் பெரிய பெரிய போஸ்ட் இருந்ததுன்னா கூட அது துக்கம்ன்றது இருக்க, அதுக்கு ஒரு சினானிம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். பரியாய துக்கம்ன்றது அந்த போஸ்ட்ல இருக்கிறதுனாலயோ என்னமோ பெரிய சந்தோஷம் வருதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த பகவத் கைங்கரியம் பண்றதுல தான் சந்தோஷமே தவிர இதுல எதுவும் சந்தோஷம் வரப்போறது இல்லை. இது கால கிரமத்துல தான் தெரியும். இப்பெல்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் எல்லாருமே சீனியர் சிட்டிசனா போயிட்டதுனால எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நாபி பத்மஸ்புரண சுபகான்னு இந்த துக்கம் போகணுமே, எங்கடா போறது அப்படின்னா தூரக்கு எடுத்துருவேங்க முடியும், அவர் காலில் போய் அவர் தான் பண்ண போறே அப்படின்னு. சரி, அந்த பெருமாளிடத்துல போனா அந்த கஷ்டம் போகுன்றது மாத்திரம் இல்ல, அது ஒரு ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணாக்க சுகம் தான் ஓணும் நமக்கு. வெறும் கஷ்டம் போனது மாத்திரம் இருந்தா போறது இல்லையும். அப்ப சுகம் வேணுமே, உட்காந்துக்கோங்க நிக்கிறீங்களா, சுகம்தான் வேணுமே அப்படின்னு சொன்னா அதுவும் அவன் கொடுக்கறதுக்கு இருக்கவராக இருக்கு. எஸ்மின் திருட்டே ததிதர சுகைர் கம்யத்தையே கோஷ்பதத்துவம்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா என்ன சொல்றன்னா, அந்த பெருமாள் என்ன பண்ணுவார், சாரம் லத்வா கம்மப்பி மகத்தா சீனிவாச ராம்புராசேகன்னாக்க இந்த சமுத்திரத்துல இருக்கிற உப்பு ஜலத்தை கொண்டு மேகம் பொழிகிற மாதிரி அந்த சீனிவாசனுடைய ஒரு அனுகிரகம் எல்லா குணங்களிடத்துலையும் சாரமாக இருக்கக்கூடிய குணம். பெருமாளுக்கு சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு, கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறது, இப்படி எத்தனையோ குணங்கள் இருக்கு. அது எல்லாவற்றை காட்டிலும் சாரமாக இருக்கிற குணத்தை நம்மளிடத்துல பொழியிறவளாக இருந்துருக்கோ, அந்த மலை மேல இருந்துருக்கிற மேகமாக தயாதேவி நமக்கு பொழியிறா. ஆகையெல்லாம் இந்த வாத்சல்யம், காருண்யம், சௌசீல்யம் இதெல்லாம் தான் இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி 5வது ஸ்லோகத்துல சொல்ற. 6வது ஸ்லோகத்துல பீமே நித்தியம் பவஜலதுன்னு சொன்ன. பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா சாஸ்திரத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. பகவத் சன்னிதானத்துல போகச்சு நான் ஏன் பண்ணக்கூடாது, பெருமாளுக்கு எதிர எல்லாரும் சமந்தானே அப்படி, எல்லாரும் சமந்தான், யாரும் சமம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதே சமயத்துல சாஸ்திரம் யார் யாருக்கு என்னென்ன காரியம் பண்ண சொல்லியிருக்கோ அந்த காரியத்தை தான் பண்ணணுமே தவிர நான் ஏன் அதை பண்ணக்கூடாது, நீ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா தேவ பெருமாள் 10 நாள் ஆச்சு. போன சிரவணத்துலேருந்து பெருமாள் அந்த இன்னும் கவசம் சாத்திக்கல, போர் தான் சாத்திட்டு இருக்கு. அந்த திருமேனியில் ஏதோ ஒரு இது இருக்கு, அதுக்கு எத்தனையோ ஃபார்மாலிட்டி மண்ணாலிட்டி இதெல்லாம் இருந்துருக்கு. இப்படி ஒரு இது பண்ணுவாங்க. நாளைக்கு கருடோத்சவம், நாளைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆடி கருடன் வர போகிறது. அது நடக்குமா நடக்காதுன்னே தெரியாது. ஏன்னா அந்த பெருமாளுக்கு சந்தானம்லாம் பண்ணாதான் அது நடக்க போகிறது, இல்லைன்னா இல்லை. இப்போ இது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் நாம தான் எல்லாம்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம இல்லை, எதுவுமே நாம இல்லை, எல்லாம் அவன்தான்றத அது யார் நினச்சிக்க போகிறாளோ எப்போ தெரிஞ்சுக்கிறாளோ தெரியாது. இது பெருமாள் என்ன பண்ண, அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்வதம் சாஸ்திரபாணின்னு சொல்கிறதுனால சாஸ்திரத்தை கொண்டு தான் பெருமாளை தெரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.
அந்த ப்ரொசீஜர்னா அர்ச்சக வரதத்தவ விலோகையந்தி தன்யாகான்னு சொல்கிறார். அர்ச்சகால் தவிர யாரும் அந்த பெருமாளுடைய திருமணியை சேவிக்கூடாதுன்னாக்கா அவ்வளோதான். அதை நம்ம அது கட்டுப்படணும். அதை விட்டுட்டு நானும் தான் பெரிய நிமிஷம் நான் சேவிச்சா என்ன குறைஞ்சி போச்சான்னு கேட்கக்கூடாது. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு மீறி போனால் அதுதான் கட்டமாகும். பெருமாள் அப்படி இருந்துருக்கேன்னார். அதோடு இல்லாத இதே மாதிரி சில எல்லாம் தான் சாஸ்திரம் தலாத்தலா ஒரு சாஸ்திரம் எழுதுறா. அப்போ அந்த சாஸ்திரத்தெல்லாம் அங்கீகாரம் பண்ணிக்கலாமா அப்படின்னா வேத விருத்தமான சாஸ்திரத்தை நாம் அங்கீகாரம் விருத்த சேவா கதகன்கின்னு இதை நாம் அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடுறார். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஏதோ எதிர்ச்சையா நாமளே நினைக்கல, ஏதோ ஒரு வாட்டி திருவேங்கட மலைக்கு போயிட்டோம். அங்கே போய் கடைசி தூக்கம் அங்கே நமக்கு வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்மளும் அறியாமல் சுவாமின் பாகின்னு அப்பா பெருமாளை நீதான் ரட்சணம் பண்ணோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னாக்கா பெருமாள் ஓம்னு சொல்லி எதிர நின்று நமக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அதை பொறுத்தவரையே அதை பற்றி விசாரப்படுவாங்க. ஸ்ரேயஸ்தூதி சகிருத பிதையேன்னு சொல்லச்சே நமக்கெல்லாம் நம்மளெல்லாம் எந்த விதமான கடனும் இல்லாதவராக பண்ணிடுறேன். இது கடைசியில் திவ்யாபாங்கம்னு சொல்லிட்டு ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் மூலமாக நம்மளை எல்லாரும் ரட்சணம் பண்ண போகிறேன். அப்படி தயாதேவி ரட்சணம் பண்ணாருன்னு இந்த 10 ஸ்லோகத்தில் சொல்கிற விஷயத்தினுடைய ஒரு சங்கிரகம் இது. இதுக்கப்புறம் சில ஸ்லோகங்களை இதே மாதிரி அடுத்த 10க்கு சொல்கிறேன். ஆஜ்ஞாம் க்யாதிம் தனமனுச்சராநாதிராஜ்யாதிகம் வா காலே திருஷ்ட்வா கமலவசதேரப்யகிஞ்சித் கராணி பத்மாகாந்தம் பிரணிஹிதவதீம் பாலனே நன்யசாத்யே சாராபிஜ்ஞா ஜகதி கிதினஹ சம்ஸ்ரயந்தே தயே த்வாம். லோகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதான் இருந்துருக்கு. என்னுடைய கண்ட்ரோல் நான் இத்தனை பேருக்கு நான் சொல்லணும், நான் சொல்கிறத கேட்குறவாளாக இருக்கணும்னு ஆஜ்ஞான்னு எல்லோரும் நான் கட்டளை இடுறவனா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் இருக்குது. ஆஃபீஸில் போனால் எங்கள் 400 பேர் வேலை செய்கிறான், 100 பேர் வேலை செய்கிறான், 1000 பேர் வேலை செய்கிறான்னு சொல்லிக்கணும்னு ஆசையாக தான் இருந்துருக்கு. க்யாதி புகழ விரும்பாதவா யாருது? எல்லாரும் புகழ தான் விரும்புகிறோம். பணம் அடுத்தது. ஏன்னா சில பேர் புகழுக்கோசரமே பணத்தை செலவழிச்சு போட்டுப்பான். ஆகையால் அது இல்லாத பணமும் விரும்புகிறவாக இருக்குது. அனுச்சரா நபின்னு சொல்லி சொல்கிறேன். தான் போனால் தம் பின்னாடி 100 பேர் வரணும், 10 பேர் வரணும்னு ஆசைப்படுறேன். காஞ்சிபுரத்தில் நாவல்பாக்க சுவாமி எழுந்திருந்து இந்த சுவாமி நரசிம்மதர் சுவாமி மகாவைராக்கிய சாமி. அவர் எதுக்குமோ லட்சுமி பண்ணிட்டு சட்டுன்னு வேகமாக சொல்லிவிடுவார், எல்லாம் பண்ணுவார். அவர் பின்னாடி சிஷ்யால் யாருன்னா போனாக்கா சரி அவர் நின்றுடுவாராம். நின்றுட்டு சொல்லுவாராம், ஒன்று அவர் கோவிலுக்கு ஏழச்சே பின்ன ஒன்று நீ முன்ன போய் சேவிச்சுடுவா, இல்லையா நான் போய் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சேவை, நீ சாமி சாமின்னு என் பின்னாடி வராது. அவர் சுவாமி என்ன சுவாமி எழுறாரு, சுவாமி மங்களாசாசனம் பண்ணச்சே நாமளும் சேவிச்சா ஒரு சந்தோஷம்னு நினச்சிட்டு போச்சே, ஒன்றும் வராது போங்கடா அப்படின்னு அனுச்சரான்னு. ஆனால் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், தம் பின்னாடி 10 பேர் ஆயிடுச்சுட்டு நான் போச்சே ஒரு கெத்தா போனால் அதுதான் சந்தோஷமாக இருக்கும். இது சொல்லும் அனுச்சரான்னு. ஆதி ராஜ்யாதிகம்பா, எல்லாம் பெரிய ராஜாவாக இருக்கணும், பெரிய மந்திரியாக இருக்கணும், தனக்கு ஏதாவது மந்திரி போஸ்ட் 3 டர்னுன்னா 4 டர்னும் வரணும், இதுக்கு முன்னே யாருமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான் இருந்துருக்கு. இன்னும் கேட்டால் காலே திருஷ்டுவா கமலவசதேரப்யகிஞ்சித்கரம்னு. கமலவசத்தின்னா பிரம்மாவாக இருக்கிறது இருக்க, இது உள்பட ஒரு கால விசேஷத்தில் பார்த்தோம்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடுமா. எத்தனை பேரை இவன் இத்தனை நாள் வரைக்கும் இவன் கட்டளை இட்டுண்டு இவன் கண்ட்ரோலில் வச்சிருந்தானோ அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது நமக்கே தெரியுது. இப்போ நம்ம பசங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், பசங்கள்லாம் சொல்லச்சு டே நீ நான் என்ன சொல்கிறேன், நான் உட்காரணும் நிற்கணும் சந்தோஷம்னா வரணும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன கூப்பிடுச்சே சாப்பிட்டு போமாப்பா கோச்சிக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. சமத்தா இருந்துடணும் நம்ம. அதுக்கு மேலே சொன்னால் அது என்ன ஆகுமோ தெரியாது. ஆகையால நம்ம பெரியவாளாக இருக்கோம் நடந்துக்கிறது அப்படிதான் பண்ணோம். இது நான் வெறும் லௌகிக்கத்துக்காக நான் சொல்கிறேன். லௌகிக்கத்தில் நம்ம கீழே வேலை செய்யணும்னா இன்னைக்கு மொத்த பேரும் நம்மளையும் மெரிக்கிறவனா இருக்க போகிறான். ஆகையால எத்தனை பேர் ரிட்டையர் ஆன பிற்பாடு எத்தனை பேர் பண்ண போகிறேன்னா பிரத்யட்சத்தில் நான் பார்த்தேன். நான் அவர் ரங்கமணின்னு யுனைடெட் இந்தியாவில் ஜிஎம்மாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஏதோ ஒரு இதுக்காக வந்தேன், அவருடைய மெடிக்ளைம் பாலிசிக்கோசரம் நான் கிண்டி ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு வந்தேன். மொத்தம் கூட லட்சியம் பண்ணல. அவர் பாட்டுக்கு எல்லாரையும் மாதிரி கவுண்டரில் உட்காந்துட்டு அது பார்த்துட்டு இருக்கார். அவர் பாலிசியும் போட்டு கொடுத்தவும் பாடியில் வம்பளந்துட்டு இது பண்ணிட்டு இருந்து
அப்படி பார்த்துட்டு இருக்கு. நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன். நான் அந்த யூனிட்டுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுறோன்னா நான் இருந்தேன். நான் துரிந்து பார்த்தா அவர் ரங்கமணி மாதிரி இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணிச்சு. இதே நியூ இண்டியாலேயே இருந்தவர், ஜிஎம்மாக இருந்தவர், அதில் கூட ஒன்றும் லட்சம் இல்லை இது பண்ணார். அப்புறம் நம்மள அவர் அழைச்சின்னு போய் கேபினில் உட்காந்து வச்சுட்டு இவரை கொஞ்சம் மீதி பேரை போட்டு கொடுக்க சொல்லி பாலிசி கொடுத்தோம். ஓஹோ, இதுக்கோசம் தயாசதகத்தில் சொன்னது இதுதான், நம்மளே பிரத்யட்சத்தை பார்த்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இது எங்கேயும் போவாண்டாம், இது நம்மளே ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்கோம் அப்படின்னு. இதே கத்தி நமக்கு நாளைக்கு வரப்போகுது, வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு. ஆனால் பெருமாள் சங்கல்பத்தில் 10 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி இன்னும் நான் கால் எடுத்து வைக்கல அந்த ஆஃபீஸ் உள்ள. இதுதான் வித்தியாசம். அது போகாதவா சந்தோஷம் பண்ணும். அதுதான் இதில் வரைச்சு ஆஜ்ஞாங்கியாதிம் தனமனுஜரான் ஆதிரஜாதிகம் வா காலே திருஷ்டுவா கமல வசதேரப்பி அகிஞ்சித் கரானின்னு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறோமே அந்த வார்த்தை தான் அகிஞ்சித் கரம்னு சொல்கிறது. எதுவுமே பண்ணல. ரூபா இருந்துருக்கு, ரூபா மாத்திரம் என்ன ஒரு ஸ்டைலில் என்ன சொன்னேன், ரூபாய் சாப்பிடவா முடியும் சொன்னேன். பசங்கள்லாம் எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கேன், நான் ரூபா வச்சுருக்கேன், பசங்களை பார்க்காத என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு விருப்பம். ஆகையில் அதுக்கு எல்லாம் தனம் அனுச்சரம் எத்தனை பேர் அன்றைக்கி அத்தனை பேர் வந்திருந்தா இன்றைக்கி ஒன்றும் வேணாண்டா அப்படின்ற மாதிரி போகுது. இது எல்லாமே அகிஞ்சத்கராணி, ஒன்றும் எல்லாமே வேஸ்ட், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தயாதேவி என்ன பண்ணுறாளாம், சாராபிஜ்ஞா ஜெகதி கிதினஹா சம்ஸ்ரயந்தே தயேத்வான்னு ஒரு விவேகம் இருக்கிறவா என்ன பண்ணுறான்னா அந்த தயாதேவியை போய் ஆசிரியிச்சாள். தயாதேவி ஆசிரியிச்சாள்னாக்கா தயாதேவி அந்த திருவேங்கடமுடியானே கட்டளை இட்டாள். அதாவது ஒருத்தருக்கு கட்டளை இடுறதுன்னாக்கா அந்த சாமர்த்தியம் இருக்கிறவாளை கொண்டு தான் அந்த காரியத்தில் கட்டளை எழுதணும். அந்த சாமர்த்தியம் இல்லாதவாளை போய் நீ அதை பண்ணுன்னு சொன்னாக்க, என்னை போய் ஒரு காரியம் பண்ணு சொன்னால் எனக்கு எவ்வளோ தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆகையால் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தயாதேவி போய் எம்பெருமானையே கட்டளை இடுறாங்க. அந்த ரக்ஷண சாமர்த்தியன்றது பெருமாள் ஒருத்தருக்கு தான் இருக்குது. நகி பாலன சாமர்த்தியம் ரிதே அப்படி புண்டரீகாட்சாத்துன்னு சொல்லிட்டு பெருமாள் தவிர வேற யாருக்கும் அந்த பாலன சாமர்த்தியன்றது கிடையாது. அப்போ பெருமாளை இட்டு தயாதேவி கட்டளை இட்டு எல்லாரையும் ரட்சணம் பண்ணி இந்த மாதிரி கட்ட காலத்துலாம் இருந்தாள்னாக்கா அதை நினைக்காதபடிக்கு நீ பண்ணுன்னு சொல்கிறாளாம். அப்போ நாம் இப்போவே போய் தயாதேவியை போய் பெருமாள் ஆசிரியக்கணும்னு சொல்லாமல் இல்லையோ, தயாதேவியை ஆசிரியச்சிடறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு. தயன்றது ஒரு குணம் தானே, குணத்துக்கு ஆசிரியம் இல்லாத குணம் இருக்காது. குணன்றது எதையான ஒன்று சார்ந்து தான் இருக்கும். இப்போ சார்ந்து இருக்கிறது காட்டிலும் குணம் விசேஷம் அப்படின்னாக்க, சார்ந்து இருக்கிறது காட்டிலும் குணம் தான் விசேஷமாக இருந்துருக்கு எல்லா இடத்துலையும். சுவாமியை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இவர் பண்ண உபகாரத்தையும் அதையும் தான் சொல்கிறது, அதுதான் விசேஷமாக இருக்கே தவிர இல்லாட்டா எல்லாரையும் மாதிரி இவரும் ஒருத்தர் கோவிட்டில் எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கு, அந்த மாதிரி அவரும் ஒருத்தராக தான் இருப்பார். அவரை பற்றி சொல்ல போகிறோமா நான் நம்புறேன், ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திருவேங்கடமுடியான சொல்லணும் அப்படின்னா திருவேங்கடமுடியானுடைய தயை சொல்லலைன்னாக்கா அந்த திருவேங்கடமுடியான்னு சொல்ல முடியாது. ஆகையில தயைக்கு ஏற்ற இருக்கு. அந்த தயாதேவி என்ன பண்ணுறா, திருவேங்கடமுடியானே இவெல்லாம் ரட்சணம் பண்ணலன்னு சொல்கிறான்னு இந்த இடத்துல சொல்கிற. அடுத்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் பிரேட்சிய பரியாய துக்கம். பரியாய துக்கம்னு சொன்ன அந்த துக்கத்துக்கு சினானிமா இருந்துருக்குதான். எதுன்னா பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் பிரம்மாவா இருக்கிறதோ, இப்போ கீழே சொன்னனால இப்போ பெரிய ஆஜ்ஞையோடு இருக்குது, கட்டளை இடுற மாதிரி இருந்துருக்கும், பெரிய ஸ்தானத்தில் இருந்துருக்கு. இது எல்லாமே இது பரியாய துக்கம் தான். இப்போ பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு கூட பெரிய ராஜ்யத்தில் இருக்குவான்னாக்கா இந்த கலாமிட்டியில் பார்த்தோம்னா அவருக்கு தூக்கம் வருமானு நாங்கள் வரைக்கும் கட்டப்பட்டும் தான் இருந்துருக்கு. யார் ராஜ்ய சாசனத்தில் இருக்காளோ அவள் பார்த்தோம்னாக்கா அப்போ இது பரியாய துக்கமாக இருக்கிறது. இதை பார்த்தோன்னே இது வானாண்டா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஜன்மா காங்க்ஷன் விஷகிரிவனே ஜக்முஷாம் தத்சுஷாம் வா. விஷகிரிவனே ஜன்மா காங்க்ஷன்னு சொல்லிட்டு அந்த திருவேங்கட மலையில் ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அது சரம், அதாவது சஞ்சரிக்கக்கூடியதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியதோ அசையும் சொத்தம் அசைவாததாகவோ ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னா அவள் எல்லாரும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா त्वत्परिष्वङ्ग धन्यैः अङ्गीकारं क्षणमपिदये हार्दतुङ्गैरपाङ्गैः. அந்த திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சம் வேணும்னு ஆசைப்படுறாராம். அந்த திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சம் வெறும் கட்டாட்சம் இருந்தாக்கா போராது. त्वत्परिष्वङ्ग धन्यैன்னு சொல்லிட்டு தயையோட சேர்ந்து இருக்கிற கட்டாட்சம் இருக்கணும். தயை இல்லாத கட்டாட்சம் இருந்துன்னா என்ன ஆகும் அப்படின்னா நாசத்துக்கு தான் காரணம். நாம போய் நிந்தமானாக்க பெருமாள்வுக்கு அவர் கண்ணுல என்ன படும் அப்படின்னா லிஸ்ட் போட்டு இத்தனை தப்பு பண்ணினேன்றது மாத்திரம்தான் அவர் கண்ணில் படும். இத்தனைக்கும் இவனை சிக்ஷை பண்ணணும்ன்றது தான் அவருக்கு தோணும். இவள் கணக்கு கூட உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணில் போய் அப்போ என்ன ஆகும்னா ஒன்று கூட இவருக்கு தெரியாது, இவன் பண்ண தப்பெல்லாம் எதுவுமே தெரியாது.
என்னைக்கு என்னமோ எதனா பண்ணியிருந்தான்னாக்கா நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது பிடிச்சி இழுத்து போட்டு நல்லது பண்ணின மாதிரி நினைக்க வச்சு இவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ண வைக்கும். தொத்பரிஷ்வங்க தன்யைஹி அங்கீகாரைஹி, அந்த பெருமாளுடைய கட்டாட்சமே கூட தொத்பரிஷ்வங்கம் தயையினுடைய சேர்க்கையினால அது தன்யமாக ஆயிடுத்தான். ஸ்ரீவத்சேன பிரசித விபவம் ஸ்ரீபதன்யாச தன்யம். அந்த பெரிய பிராட்டி தன் திருமார்பல ஏறி உட்காந்து இருக்காளேன்னு பெருமாள் கஷ்டப்படலையாம். அவள் இருக்கிறது தனக்கு பாக்கியமாக நினைக்கணும். ஸ்ரீபதன்யாச தன்யம்னு பெருமாள் சொல்ற மாதிரி அந்த பெருமாளுடைய கட்டாட்சமும் எப்படி இருந்துருக்குன்னா இந்த தயையும் கணக்கு சேர்ந்துட்டான்னாக்கா அப்பா நீ வந்துட்டமா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி அந்த வரைச்சே ஆசா ஆசா அனாகா அதை தான் விரும்புகிறாள். யாரு? விபோகோ அங்கீகாரம் க்ஷணமப்பி, ஒரே ஒரு க்ஷணம் இருந்தா கூட போறோம்னு சொல்ற. அந்த தயைக்கும் சீனிவாச கட்டாட்சத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை சொல்லிட்டு அந்த தயையோடு கூடிய சீனிவாச கட்டாட்சம் தான் எல்லா பலனும் கொடுக்கும், இல்லாட்டா வேற எதுவும் கொடுக்காதுன்னு சொல்ற. அபாங்கைன்னு சொல்ற அந்த ஒரு க்ஷண மாத்திரமாவது இருக்கணும்னு சொல்றது. இப்படி அந்த சீனிவாசனுடைய கட்டாட்சம் வந்துடுத்துனாக்கா நாம பெருமாள் சேவிக்கணும்ன்றது போக பெருமாளுக்கு நம்ம பார்க்கணும்ன்றது உல்டாவாயிடும். அதுதான் சுவாரஸ்யம். சகிருத்வதாகார விலோகநாசயா த்ரணீகிருதானுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிஹி மாம் அவலோக்யதாம் நய க்ஷணே பிதே யத்விரஹ அதிதுஸ்ஸஹ. லோகத்துல சில மகான்மகள்லாம் இருந்துருக்கா. அவள்லாம் சகிருத்வதாகார விலோகநாசயா, அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு வாட்டியான ஒரு முறையான சேவிக்கணும்னு சொல்லிட்டு திரிணீகிருதான் உத்தம புக்தி பிகின்னு எல்லாத்தையும் புல்லாக ஆக்கிட்டா. இப்போ நமக்கு எதனா சொல்லுங்க, எதனா ஒரு சேவை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு எல்லா காலட்சேபத்தையும் விட்டு நான் வந்துடுறேன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி யார் இங்க இருக்கிறவ எல்லாரும் சொல்லுவா, அந்த திருவேங்கடமுடியானுடைய சேவைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் விட்டுதான் இருக்கான். மகாத்மபிகி மாம் அவலோக்கியதாம் நயம். நமக்கே எப்படி இருக்குன்னா பெரிய மகான்களாக இருந்துருக்கிறவா அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கோசரம் ஏங்கின்னு இருக்கவா, அப்படி அந்த மகாத்மாளுடைய கட்டாட்சம் அவலோக்கியத்தை அவா என்னை பார்க்கும்படியான ஒரு சன்னிவேசத்தை எனக்கு ஏற்படுத்து. அது என்னத்துக்கு அந்த மகாத்மான்னா அந்த மகாத்மாக்கள் க்ஷணேபி யத் விரஹ, அவர்களுடைய பிரிவுன்றது உனக்கு உனக்கு துஸ்ஸஹா, உன்னால தாங்க முடியாது இருக்குமோ. அப்படிப்பட்ட மகாத்மாக்களை பிரிஞ்சு பெருமாளால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அந்த மகாத்மாக்களுடைய கட்டாட்சம் வரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற. நச்ச பரமபுருஷா சத்தியசங்கல்பா அத்தியர்த்த பிரியம் ஞானிலம் லப்வா கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யத்தின்னு சொல்ற. இதுக்கு ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்கா சரி போன இப்போ ட்ரம்ப் திருப்பி அனுப்பிடுற மாதிரிலாம் அனுப்பிக்க மாட்டேன் பெருமாள். நீ கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யத்தி, எப்பவுமே போகாதரா, நீ இருந்து கூட ஒன்னில்லாத நான் இருக்க முடியாதுன்னு சொல்றவராக இருப்பேன். சிரஞ்சீவிதி வைதேகி எதி மாசம் தரிஷ்யதி நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணான்னு ராமர் ஹனுமார் சொல்றேன். ஒரு மாசம் தான் டைம் கொடுத்துருக்கா, ஒரு மாசத்துக்குள்ள ராமர் வரலன்னாக்கா நான் பிராணம் விட்டு. சிரஞ்சீவி ஒரு மாசம் இருக்கேன்றாள, என்னால ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு இருக்க முடியலையே. இது ராமர் சொல்ற. அதே மாதிரி எஸ்ட ராமன் பசியத்து என்ச ராமோ ந பசியத்தி நிந்தித்த வசையில் லோகே சுவாத்மாப்பேனம் விகிரகத்தின்னு அயோத்தியில இருந்துருக்கிறவா ஒருத்தன் எஸ்ட ராமன் நபஸ் இன்னைக்கு ராமனை பார்க்காத போயிட்டான்னாக்கா, இன்னைக்கு ராமர் அவளை பார்க்காத போயிட்டான்னாக்கா தன்னையே வெறுத்துக்கணும். நான் இருக்கிறதே ஒண்ணு. அந்த மாதிரி அந்த திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சத்துக்காக இந்த மகாத்மாக்கள்லாம் இயங்கின்னு இருக்கவா. ஆகையால பிராஜாபத்திய பிரபத்தி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம், இது எல்லாமே என்ன இது சொல்றவா யாருன்னாக்க இது குலசேகர ஆழ்வாருடைய எண்ணத்தை இந்த இடத்துல சொல்ற. பிச்சைக்காரனா இருந்துட்டு நம்மள மாதிரி இருந்துட்டு இது பரியாய துக்கம் பிராஜாபத்திய பிரபத்தி விபவம் நான் என்னைக்கு அனுபவிக்கவும் இல்லை, அனுபவிக்க போறதும் இல்லை. அனுபவிச்சவா சொல்றதுதான் விசேஷம். ராஜாவா இருந்துட்டு குலசேகர ஆழ்வார் சொல்ற அதுதான் ஊனேறு செல்வத்துல சொல்லச்சு. அந்த பதிகம் முழுக்க அந்த ஆச்சரியமான விஷயம் முதல் 3 இதுல வரைச்சு இந்த கோனேரின்னு சொல்லுவா. எனக்கு முதல்ல அந்த 1980 வரைச்சு திருப்பதியில் அப்பாயின்மெண்ட். அந்த கோனேரி கட்டான்னு சொல்லுவா. கோனேரி கட்டான்றது அந்த குளத்தங்கரை அந்த கோவிந்தராஜ சுவாமி இதுக்கு அது என் டி ராமராவ் அப்போதான் முதல்ல இது பொலிட்டிக்கல் இது அந்த இடத்துல மீட்டிங்
பிரமாதமான எஸ்வி யூனிவர்சிட்டி இந்த வர எஸ்வி யூனிவர்சிட்டி வாசலில் அந்த வழியில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்திருக்கு. அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கேயும் வேடிக்கை பார்த்தா கோனேரி கிட்டால இருக்குது. கோனேரி கிட்டால இது இன்னும் பிரமாதமான கும்பல் அங்கே வந்து சரி எது கோனேரின்னா என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சின்னு போனால் அங்கே குளம், அது குளத்தங்கரையில் அப்படின்னா ஓஹோ கோனேரின்னா தெலுங்கில் குளம் போட்டிருக்கு அப்படின்னா தெலுங்குல மாத்திரம் இல்லை தமிழ்லையும் கோனேரிக்கும் குளம் தான் போட்டிருக்கு. அந்த கோனேரி வீடும் குறுகாய் பிறப்பேனேன்னு சொல்லி மீனாய் பிறக்கிறது குறுகாய் பிறக்கிறது எதனா இதெல்லாம் பண்ணுறேன்னு இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாருங்க. வெங்கடக்கும் தானுமிழும் பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவையனே. அந்த பொன்வெட்டில் படிக்கிறவனாக அரண்ன எல்லாரும் திரேண்ட முடியாது கருட சேவை சேவிச்சுருக்கோங்க. அந்த கருட சேவை சேவிச்சுருக்கு அடைக்காயின்னு பேர். இந்த அதில் பார்த்தோம்னா பெருசாக ஒரு இதெல்லாம் போட்டுட்டு கையில் ஒரு வெத்தலைப்பாக்கு வெள்ளி சம்பூட்டத்தில் வெத்தலைப்பாக்கு பொட்டியை வச்சுட்டு ஒருத்தர் நிற்பா. அது மேலே அந்த கருட சேவை இதில் மீதி அச்சக்கால் நிற்பா அதெல்லாம் இருப்பா. இவா எதுக்கிடா நிற்கிறேன் அப்படின்னா இந்த பொன்வெட்டில் பிடிக்கிறோம் இந்த வெத்தலைப்பாக்கு ஊங்க அதை பிடிச்சி கொடுத்துக்கோங்க. நீர் அடுத்த வாட்டி வேணால் வரப்போகிறது. இந்த வாட்டி 2 பிரம்மோத்சவம் வருது. கருடோத்சவத்தில் பார்த்தோம்னாக்கா அங்கே திருவேங்கடமுடியான சன்னதியிலையும் சரி, அந்த பத்மாவதி யானை வாகனத்தில் வரது தாயாருக்கு கோவிந்தராஜ் சன்னதி எல்லா இடத்துலையும் அவள் பெருசாக அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு தங்கத்தில் ஒரு சம்புட்டம் வச்சுட்டு வெள்ளியில் சம்புட்டத்தில் ஒரு சம்புட்டம் வச்சுட்டு இது காத்துட்டு இருப்பா. அப்படி ஒரு பெருமாளோட சேவிக்க முடியாத ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னேன். அது சேத்தன்னா இருந்தாக்க ஒரு சமயம் இல்லைன்னா சாப்பிட போகணும், வேறு எதுக்கான போகணும், அப்படி எங்கேயான வெளில போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் வேண்டாம். ஒரே இடமா நிற்கக்கூடியது இடமா எதனா ஒன்று இருக்கும். அது எதிராக பார்க்குறதுன்னு பார்த்தோம்னா தம்பகமாய் பிறப்பானேன்னு எதனா ஒரு அங்கே இருக்கிற ஒரு மரமாக இருக்கட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன் படியாய் கிடந்து பவளமாய் காண்பான்னு. இங்கவும் குலசேகரப்படின்னு சொல்கிறேன். எல்லா ஊர்லேயும் அது குலசேகரப்படி படியாய் கிடந்து பவளவாய் காண்பேன்னு சொல்லி கதாபுல சங்கர சாங்கங்கள் பக்கம் பஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்டின்னு அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் அந்த படி தாண்டி தானே அவர் போனோம். போச்சு அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டு போகும். படியாய் கிடந்து பவளவாய் காண்பானேன்னு என்னத்துக்கு சொல்றது? இந்த பவளவாயின்றது அது கட்டாட்சத்துக்கு சொல்லி தானே வேணும். கட்டாட்சம் தானே வேணும். கண்ணை பார்ப்பேன் அதை பார்ப்பேன்னு எதனா சொல்லி சொல்லாம அப்படின்னாக்கா அந்த பெருமாள் போகச்சே என்ன பண்ணுவார்? அவர் புரிஞ்சு பார்த்துன்னு தானே போகணும். ஏன்னா படியை தாண்டணும்னா யாராக இருந்தாலும் பண்ணணும். அது நாம பங்கோருபரி கங்காண்ணி பற்றி தான்னு ஒரு நடக்க முடியாத உண்மை அல்ல போய் கங்கை வந்து விழுந்ததுன்னாக்கா எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் நாம் விரும்பாத இருக்க செய்ய வந்துடுறதாக இருந்திருக்கு. அதே தான் பாகவதத்தில் சொல்லச்சு பிரஜானாம ஐஸ்வர்யம் பசுனாம் வா நகாமையன்னு. நான் பெரிய அந்த ஐஸ்வர்யமாக இருக்கிறது பசுபதியாகவோ பிரஜாபதியாகவோ நான் இருக்க விரும்பலை. கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா கட்டைன்னு கண்ணன் விளையாடுற அந்த யமுனா தீரத்தில் ஒரு கதம்பமாகவோ கதம்ப மரமாகவோ குந்த மரமாகவோ இருக்கணும் அப்படின்னா ஹா ஜன்மதாசு சிகதாசு மயானலப்தம் ராசயத்வயா கில கோபகன்யாக. அந்த யமுனா தீரத்தில் கண்ணன் ஒரு அந்த ராசக்கிரீடை பண்ண ராசக்கிரீடை பண்ணால் திடீர்னு காணாது போயிட்டார். காணாது போயிட்ட உடனே அந்த கண்ணன் எப்படி போயிருப்பேர் தெரியலையேன்னுட்டு இவ எல்லாரும் தேடிட்டு இருக்கா. அந்த கோபிகள்லாம் தேடிட்டு இருக்கா. அந்த மணல்ல பார்த்தா அடையாளம் தெரியல. அந்த கண்ணனுடைய திருவடி அடையாளம் தெரியுது. அந்த திருவடியில பார்த்தா ஒரு புருஷனுடைய கால் இருக்கு, இன்னொரு கால் பார்த்தா பெண்ணனுடைய காலா இருக்கான். அது அடையாளத்துல அது வைக்கச்சே தெரியும். அது அது அவளுடைய இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லச்சே அப்ப பார்த்துட்டு அவர் சொல்றாளாம், நம்மள யாரோ ஊத்தி அவரோட போயிட்டா, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு அவ போயிட்டா போல இருக்கே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாராம். சரி கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தாங்கனாக்கா அவளையும் காணும். 2 கால் காணும், ஒரே ஒரு கால் தான் இருக்கு, கண்ணன் கால் மாத்திரம்தான் இருக்கு. இப்ப இதை பார்த்த உடனே அப்புறமா இவெல்லாம் ஏங்குற இப்படிதான் விட்டுட்டியே என்னை ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்ற. தாசாம் ஆகிற பௌச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு ஒரு பிரிவு இருந்தால் தான் பரிவு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அந்த பிரிவு இல்லாத கூடவே இருந்தோம்னு வச்சுக்கோ அவ்வளோவா ஒன்றும் அது ஒரு இது தெரியாது, அவளுடைய ஒரு கௌரவம் தெரியாது. கொஞ்சம் விட்டு போய் கொஞ்சம் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ இருந்தா அம்மா பல்லாம் கூட இருந்தா இப்போ 3 மாசமா பண்ணல நாம ஒருத்தனே எனக்கு மூச்சு விட்டு போயிட்டு எனக்கு இப்படி சொல்லுவாளோ இல்லையா. அது ஒன்று அந்த அந்த பாசமே கூட அது நமக்கும் அந்த 3 மாசம் ஆச்சு பசங்களை பார்த்து வரணும்னு தோன்றது. இப்படி அந்த ஒரு அந்த பிரிவு தான் பரிவுக்கு காரணம். அதை பெருமாளுக்கும் ஏற்படுத்தினேர் அப்படின்னு சொல்ற. அப்போ ஆழ்வான் சொல்றேன், அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட அந்த மணலை நான் இருக்கிறத அந்த கோபி பெருமாளோட கூட போனால கோபி அவளுடைய கால்
அவள் எவ்வளவு பக்தி இருந்து அவளோட போயிருக்கா. அவுகான் பட்டதாக இருக்கிற அந்த மணலா நான் இருக்கக்கூடாதா? ஹா ஜன்ம தாசு சிக்கத்தன்னா மணல், அதுல எனக்கு வராத போயிடுத்தேன்னு கதர்றார். அந்த மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் பிராஜாபத்திய பிரபதி விபவம் பிரேட்சிய பரியாய துக்கம் ஜன்மா காண்டன் விஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா. அசையக்கூடியதோ அசையாததோ எப்படியோ ஒன்று எனக்கு இருந்தா போறோம். ஆசாசானாக இதைதான் விரும்புறவர்களாக அவள்லாம் இருந்துருக்கா. கதிச்சன விபோஹோ தொத் பரிஷ்வங்க தன்யைஹி துங்கைஹி அபாங்கைஹி தொத் பரிஷ்வங்க தன்யைஹி. தயாதேவியினுடைய சேர்க்கையினால பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரு ஏற்றம் வந்தது. அப்படி வந்து அங்கீகாரம் க்ஷணமப்பி, ஒரு க்ஷணம் இது நம்ம பையன் இங்க வந்திருக்காண்டா அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டே இருந்தாக்கா அது போறோம், வேற ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு. சாரம் லத்வா கமபி மகத ஸ்ரீனிவாசாம்புராசே காலே காலே கனரசவதி காளிகே வானுகம்பே வியக்தோன்மேஷ மிருகபதிகிரௌ விஸ்வமாப்யாயயந்தி சீலோபஜ்ஞம் க்ஷரதி பவதி சீதளம் சத்குணௌகம். இந்த ஸ்ரீனிவாசனுக்கும் சமுத்திரத்துக்கும் ஒரு ஒப்புமை. ஸ்ரீனிவாசனே ஒரு சமுத்திரம். இப்போ சமுத்திர ஜலத்திலேருந்து மேகம் அந்த உப்பு ஜலத்திலேருந்து தண்ணீரை உறிஞ்சி அந்த மலை மேலே போய் எல்லா இடத்துலையும் வர்ஷிக்கிறது. இப்போ ஸ்ரீனிவாசனாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேருந்து எம்பரம் ஸ்ரீனிவாசனுடைய குணங்கள் எத்தனை இப்போதான் சொன்ன சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் இருந்துருக்கு, அதாவது கர்மானுகுணமான பலப்பிரதத்துவம் இருந்துருக்கு, இது காம்பீரியம்லாம் இருந்துருக்கு. அதோடு வந்து காருண்யம் மாதுரியம் காம்பீரியம் இந்த மாதிரி எல்லா குணங்கள் இருக்கு. அப்படி எல்லா குணங்களும் இருந்தால் மொத்தம் இது இல்லை. அதில் எதெல்லாம் ஜனங்களுக்கு உபயோகப்படக்கூடிய சமுத்திர ஜலத்தில் இருக்கிற உப்பெல்லாம் நமக்கு வேணுமன்னா அது எங்கே வேணுமோ அப்போ பண்ணிக்கிட்டோம். இப்போ வருஷிக்கச்சே அந்த உப்பு ஜலமாக வருஷிக்க முடியாது இல்லையா? சாரம் லத்வா தானே பண்ணி சொல்றது. அந்த மாதிரி ஸ்ரீனிவாசனாகிற ஒரு பெரிய ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் அவருடைய குணமாகிற ஒரு சாரம், அந்த சாரத்தை எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு மகதா ஸ்ரீனிவாசாம்புராசே மகதான்னு அது வேதாந்தத்தில் சொல்றது. திரிவித அனந்தம்னு சொல்லச்சு, அதாவது இந்த தேசத்துல இருக்கார், இந்த காலத்துல இருக்கார், இந்த வஸ்துவில் இருக்கேன்றது இல்லாமல் எல்லா தேசத்துலையும் எல்லா காலத்துலையும் எல்லா வஸ்துலையும் இருக்கிறவராக இருந்துருக்கிற ஸ்ரீனிவாசனாகிற ஒரு சமுத்திரம் அப்படின்னு சொல்லச்சு. கமபி சாரம்னு சொல்றேன். அந்த சாரம் என்னது அன்னதுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அனிர்வச்சனீயம், நம்மளால சொல்ல முடியாது பெருமானுடைய குணங்கள், அந்த தயையினுடைய வைபவத்தை. அது சௌசல்யம் வாத்சல்யம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையும் உறிஞ்சி இந்த தயாதேவி என்ன பண்றா, பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உறிஞ்சி அங்க எப்படி மேகம் எப்படி அந்த சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை உரியிடுதோ அது மிருகபதிகிரௌ வியக்தோன்மேஷா. இப்ப இந்த மேகம் இருக்க, இந்த மேகம் எங்க தெரியும் அப்படின்னா மலை மேலதான் முதல்ல தெரியும். அப்போ அந்த வியக்தோன்மேஷம் எங்க இருக்கு? திருவேங்கடம். அப்போ திருவேங்கடம் மலை மேல பார்த்தோம்னா தயாதேவி இருக்கு. அந்த தயாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, மழை நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு பெய்யுமா எல்லாருக்கும் மழைன்னு சொல்ற மாதிரி அங்க போய் ஒரு இவெல்லாம் நம்மளை அடைஞ்சவன் இவன் நம்மளை அடையாதவன் நம்மளை துவேஷிக்கிறவன் எல்லாம் எதையும் பார்க்காத அந்த தயாதேவி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு பார்த்தோம். இன்னைக்கும் போய் பாருங்க, அந்த திருவேங்கடமுடியன் தொதுபசனா தத்யசோவா மகாபிள போறவா மொத்த பேரும் மோட்சம் ஒண்ணுன்னா கேட்டுட்டு போறோம். ஒருத்தர் கூட இல்லை. மோட்சம் தான் அவர் கூட பேருனா யாரும் போக மாட்டான். அவர் கேட்கறது எல்லாம் என்ன வேணுமோ நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் அவர் உட்காந்துருக்கேன்னு தான் அத்தனை பேரும் போறோம். அப்போ நீ என்ன வேணும், எனக்கு அனிஷ்ட நிவர்த்தி இட்ட பிராப்தின்னு சொல்லச்சு, எனக்கு வியாதி போகணும் அது போகணும் அப்படின்னு சொன்னோம். எனக்கு அந்த கூண்டு மீனெல்லாம் அந்த வெளியில வித்துன்னு இருப்போம். இப்பெல்லாம் அந்த இது உள்ளே கூட விற்கிறான், அந்த கூண்டு மாதிரி அடைச்சிக்கிறான், அதுலேயே கூட விற்கிறான். கை வேணுமா கால் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு எனக்கு கூட கேட்டான் ஒரு வாட்டி, போச்சு கை வேணுமா கால் வேணுமா, உடம்பு மொத்தம் வியாதியா இருக்கு, இல்லை கையா காலா எத்த உடம்பே இருக்கு சாமி, உடம்பே போட்டிருக்கு சாமி, உடம்பே இருக்கு அப்படின்ட்டான். அந்த ஆகையால என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். இது இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுட்டு தான் நாம போறோமே தவிர யாரானா ஆனா இது எல்லாம் கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போறோம். பெருமாள் எதிர நிக்கச்சே யாரானா எதனா கேட்குறீங்களா, எதனா நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்லி பாக்குறேன், ஒண்ணும் கிடையாது. ஆனண்ட போன பிற்பாடு சரி இவர் இல்லாட்டா என்ன விமான சீனிவாசன் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு அங்க போய் பிராகாரத்துல போய் சொல்றோமே தவிர பெருமாள் எதிர நிக்கச்சே யாரன்னா கேட்கணும்.
சொல்லலை. அதான் பெருமாள்கிட்ட ஒரு விஷயம். அந்த திருவேங்கடமுடையான் எப்படி இருந்துருக்கேன், வியக்தோன்மேஷா, அந்த இதுக்கு மிருகபதி கீரவுன்னு சொல்லச்சு வேற யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வியக்தோன்மேஷம். நீ எப்பேற்பட்டவனையும் அது ஒரு கேர் நம்ம சீனிவாசத்துக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரி மிருக விஸ்வம் ஆப்யாயந்தி எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும். அங்க போனவனாக்க அந்த ஜாதி வேறுபாடு கூட இல்லை. எத்தனையோ பேர் அந்த மீதி ஜாத்தியந்தரத்துல இருக்கிறவெல்லாம் கூட அந்த பெருமாளை சேவிக்கிற. காலே காலே கனரசவதி, அது காலே காலே கனரசவதி. அது மழை இப்ப பெய்யணும், எப்போ வேணுமோ அப்ப பெய்யணும், வேணாத சமயத்துல பெய்ந்ததுலாம் பிரயோஜனம் இல்லை. அந்த திருவேங்கடமுடையான் காலே காலே கனரசி காளிகே வானுகம்பேன்னு சொல்லி இப்படிப்பட்டதாக அந்த தயாதேவி பண்றான்றத சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ற, ரொம்ப சுலபமா சொல்லிடுறேன், சின்ன பாதி மாத்திரம் சொல்றேன். தேவாதீனாம் அயமரணத்தா தேகவத்வேபி விந்தன்னு பந்தான் மக்தோ பலிகிரணகை பூரியதே தத்வயுக்தைகின ஜாயமானோவை பிராமணா திரிபீர் ரிணவா ஜாயதேன்னு ஒரு பிராமணன் பறக்க செய்ய கடங்காரனை தான் பிறக்கிறான். ஒரு கடன் இல்லை, 3 கடனோட பிறக்கிறான். ஒரு கடன் என்ன, தேவதைகளுடைய கடன். இன்னொரு கடன் என்னன்னா ரிஷிகளுடைய கடன். 3வது கடன் என்ன, பித்திருக்களுடைய கடன். தேவதைகளுடைய கடனை எப்படி போக்குறது அப்படின்னா தியாக யஜ்ஞம் பண்ணி தேவதைகளுடைய கடனை போக்கடிக்கணும். பித்திருக்களுடைய கடனை எப்படி போக்கடிக்கிறது, நன்மக்கள் பேர் நல்ல பசங்களை பெற்று அது பிரகாரம் பார்க்கணும். ரிஷிகளுடைய கடனை அத்தியனம் பண்றதுக்காக ஏதோ ஒருக்கான ஏகாம பிரிச்சான்னு சொல்லியிருக்கு. ஒரு புருஷ சுத்தமான கத்துன்னு அத்தியனம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். இப்ப நாம மொத்த பேருமே கடங்காரனா வந்துட்டோம். இப்ப எத்தனை பேரால இது பகவத் சங்கல்பம், குழந்தை பிறக்கிறதோ பிறக்காதோ அது பகவத் சங்கல்பம். இப்ப அவ கடங்காரனாவே போயிடுவாங்க. எப்படி போவாங்க அப்படின்னா, தேவரிஷி பூதாத்ம நிருபாம் பிதிருணாம் நகிங்கரோ நாயமிருணி ராஜராஜன்னு சர்வாத்மனா சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரயந்தம்னு அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க எல்லா கடன்ல இருந்தும் விடுபட்டு. தேவாதீனாம் அயம் அன்றுணத்தாம்னு சொல்லுவார். இத்தனை நாள கடன்காரன தன்மை இருந்துருக்கு, அந்த கடன்கார தன்மையிலேருந்து விடுபட்டு போறாங்க. அப்படின்னு பந்தான் முக்தா பலிபிரணகை பூரியதே தத் பிரயுக்தை. இத்தனை நாள் வரைக்கும் தேவதைகளுக்கு நித்தியம் அது என்ன ஆகுமோ இது என்ன ஆகுமோ, இது இந்த நேர்த்திக்கிடம், இது இந்த ஜோசியக்கார படுத்துற பாடு இருக்கு பாரு இந்த காலத்துல. அப்பா நினைச்சே பார்க்க முடியல. இந்த ஜோசியக்கார நம்ம என்ன தெரியுமோ தெரியுறது, நீ உங்களுக்கு உங்க காட்டுல ஏதோ பித்திரு சாப்பம் இருக்கு உங்க காட்டுல அப்படின்னு எத்தோ ஒன்று சொல்லிடுவான். அதுக்கு என்ன பித்திரு சாப்பம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தான் சிராத்தம் பண்ணிட்டு இருக்கா, சிரத்தையா தான் பண்ணிட்டு இருக்கா, தப்பணம் பண்ணிட்டு இருக்கா, 1 மாசம் 1 வருஷம் விட்டதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. உங்களுக்கு பித்திரு சாப்பம் இருக்குன்னு அதுக்கு என்னடா பண்ணணும், அது எங்கேயோ ஒரு ஊர் சொல்லுவான், அந்த ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னுடுவான். அதுக்கோசரம் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்று எதனா ஒன்று சொல்லிடுவான். அது அந்த ஜோசியம் இப்போ அதில் இத்தனை நாள் தவசம் பண்ணாதவங்க கூட இனிமேல் தவசம் பண்ண ஆரம்பிப்பான். இது நிஜமாவே நடந்தது. ஒருத்தர் அவ பாட்டி போயிட்டா. பாட்டி போயிட்டதுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கிறது, அப்பா அம்மா பண்ணுறதே கஷ்டமா இருக்குது பாட்டிக்கெல்லாம். ஏன்னா பாட்டிக்கு பிள்ளை கிடையாது, பொண்ணுகள் தான் யாரோ இருந்துருக்க. அப்போ அப்பாவன்ட்ட கேட்டா இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவன் பண்ணுறேன்னா இன்னொரு 2-3 தௌஹித்திரம் என்னன்னா யார் பண்ணுறேன்னு சொல்கிறானோ அவன் பண்ணிட்டான்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பண்ணிட்டான். அவன் தம்பியோ யாராவது ஒருத்தன் பண்ணிட்டான். அது முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஜோசியம் பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு ஜோசியம் சொல்லிட்டாங்க, உனக்கு ஏதோ பித்திரு சாப்பம் ஆகிதான் உனக்கு ப்ரொமோஷன் வரல, உனக்கு ஆஃபீஸில் ஒன்று தள்ளிட்டான் அப்படின்னு. உடனே இப்போ நினச்சிட்டு அங்கேருந்து ஓடி வந்தான் அப்பா இப்போ அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோமா அவன்கிட்டேருந்து இது ஒன்றும் பண்ணிக்க முடியாது, அவன் பண்ணுறான்னா அவன் தான் பண்ணிக்கலாம், நீ தவசத்தை மாற்றி நீ பண்ணிக்க முடியாது அப்படின்னு. நிஜமாவே நடந்தது. நான் இது சொல்றேன். தேவாதீனாமயம் அன்றுணதாம் யாரிடத்துலையும் இவனுக்கு கடங்காரன்றது வார்த்தையே இல்லை. அதோடு இல்லாத இத்தனை நாள் வரைக்கும் அவனை பூஜித்தது போக இவா சிவை கொண்டதுக்கு போகச்சு சர்வேஸ்மை தேவா பலிமாவசந்தின்னு அவன் மொத்த பேரும் இவாளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான்னு. இதுக்கு அடுத்தது கடைசி ஸ்லோகம், திவ்யாபாங்கன் திசுசிகரணே ஏழு தத்தேசிகாத்மா க்ஷப்தம் பிராப்தா விடங்கிருத்தின் கத்திரபந்தாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விஜீவமுக சுவாதிகாரோபருத்தாக மன்னிய மாதா ஜடையுத்தே வத்சலா மாதவிசேஷம்னு இது சொல்லியிருக்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இது நம்மளுக்கோசமே ஏற்பட்ட இது ஸ்லோகம் இது அப்படின்னு நினச்சிப்பேன் நான். என்னென்னா இந்த தயாதேவிக்கு நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாதவா இருக்கிற இடத்துல தான் ரொம்ப ரொம்ப பிரீத்தியம். இன்னைக்கு ஆச்சாரிய கடாட்சம் வந்துருத்துனாக்கா ஆச்சாரிய அதாவது
அந்த தயாதேவி தயன்றது ஒரு குணமாக போயிட்டு இல்லையோ, அந்த குணத்துக்கு ஸ்தானம் ஒன்று எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க பெருமாளுடைய கண்ணில் போய் இருக்காங்க. அந்த கண்ணில் போய் இருந்தேன்னாக்கா அகிருஷ்டம், அதாவது அந்த முன்னையே சொல்லியிருக்காரு அதில் வரச்சு அந்த கண்ணில் இருந்தாக்க தூரேந்து பார்க்கச்சே அந்த கட்டாட்சம் இப்பவும் நான் சொன்னோம் அந்த கட்டாட்சத்தோட தய சேர்ந்தாதான் அந்த கட்டாட்சத்துக்கே பெருமைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்தானமாக இருந்திருக்குன்னு சொன்னார். இந்த தயாதேவி நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் ஆச்சாரியனுடைய கண்ணில் போயிருக்காங்க. ஆச்சாரியனுடைய கண்ணில் உட்காந்து ஆச்சாரியன் மூலமாக அனுகிரகம் பண்ணி நமக்கு இந்த சரணாகதி பண்ணிட்டோமானாக்க ஏத்த தேகாவசானமாம் தொற்பாதம் பிராபய செய்யணும், இந்த தேகாவசானத்தில் மோட்சம் கொடுத்துருன்னு சொன்னோன்னே ஆகாசரின்னு நமக்கு வந்துட போகிறது. இப்போ இந்திரன் பிரஜாபதி இன்னும் இருக்கவாள்லாம் இன்னும் போஸ்ட்டில் இருந்துருக்கா. போஸ்ட்டில் இருக்கவாளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போஸ்ட் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் இப்போ மாதிரிலாம் கிடையாது, கீழே தள்ளி விடுறதுலாம் தள்ள முடியாது. அந்த போஸ்ட்டுக்கு இந்த கல்பம் வரைக்கும் இருக்கணும்னா இருந்தால் ஆகணும். அவன் மோட்சம் போனோன்னா கூட போக முடியாது. அவளுக்கு கிடைக்காது, இவனுக்கு கிடைச்சிட்டு எப்படா கிடைக்குதுன்னு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். ஒரு அம்மா குழந்தைகள்கிட்ட சொல்லச்சு ஒரு 2 பசங்களோடு இருந்தாக்க அந்த 2 பசங்களில் ஒரு பெரிய பையன் நல்ல பையன் ஒன்றும் சொல்ல மாட்டான், அவனே எல்லா காரியமும் பண்ணுவான். 2வது பையன் என்ன பண்ணுவான், சொன்னால் செய்வான். 3வது பையன் அசிடு, சொன்னாலும் செய்யாது, சாப்பிடாது, பிடிக்காது, ஒன்றும் பண்ணாது. அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா முதல் 2 பேரை பற்றி சத்துமான்னு கேட்க மாட்டான். இந்த 3 அசிடாக இருக்கிற பையனை பார்த்து அந்த பையன் சாப்பிட்டு படிச்சுதா என்ன பண்ணிக்கிறா அப்படின்னு அப்போ தான் கேட்பாங்க, தவிர மீதி 2 பேரை கேட்க மாட்டான். நாமெல்லாம் அசிடாக இருக்கோம், நம்மளிடத்துல தான் அந்த தயாதேவிக்கு பிரீத்தி. அந்த தயாதேவி ஒரு அம்மா தானே, அம்மாவுக்கு அசிடுன்றது தானே பிரீத்தியாக இருக்கும். அந்த அசிடாக இருக்கிறதே சந்தோஷம் எனக்கு, அது என்னிடத்துல பிரீத்தியோடு இருக்கட்டும். அவளெல்லாம் பின்ன உட்காந்து வச்சுட்டு என்னை முன்ன அழிச்சுட்டு போயிடறாள் இல்லையோ, அவளுக்கு கிடைக்காத ஒரு வைபவத்தை எனக்கு கொடுக்குறாள் இல்லையோன்னு அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி அற்புதமாக நடக்கிறேன். இது முதல் 40லேருந்து 50 அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சுது. 2வது தசகத்தில் 6ஆம் 10 திருவாய்மொழியில் 6ஆம் 10 மாதிரி 6ஆம் 10 அகலகில்லன் பாசுரத்தில் திருவேங்கடமுடியாண்ட சரணாகதி பண்ண 10 அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த மிருதுகிருதயன்ற அந்த ஸ்லோகத்தில் திருவேங்கடமுடியாண்டத்தில் சரணாகதி பண்ணுறார். இதில் முதல் ஸ்லோகத்தில் வரைச்சி ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லையோ, ஆச்சாரியர்லேருந்து வந்த அதிகிருப்பணோபி ஜந்துர் அதிகம்யதையே பவதியும் அசிஜல தர்மசேது பதவியும் ருச்சிராமச்சிராம் அமித மகோர்மிஜால மதிலங்கிய பவாம்புனத்தின் பவதி விஷாச்சலேச பதபத்தன நித்தியதரின்னு சொல்லச்சு எவ்வளோதான் தப்பு பண்ணினவனாக இருந்தாலும் அந்த தயையுடைய அனுகிரகம் கணக்கு இருந்துட்டுனாக்கா பெருமாள் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுவே கைங்கரிய தன்யாக ஆக்கிடுவேர் நம்மளை என்பது அந்த முதல் ஸ்லோகத்தில் அதிகிருப்பணம் அப்படின்னு சொல்கிறார். 2வது ஸ்லோகத்தில் வரைச்சி தயையை ஆசிரியக்கணும்னு எண்ணம் வருது. தயையும் நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறா. இப்போது நம்ம 2 பேரும் இருக்கோம். இந்த 2 பேர் இருக்கச்சு இவர் நம்ம ஆற்றுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கும் அந்த ஆற்றுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குன்னாக்கா அந்த ஆற்றுக்கு போகச்சே அபிமுகம் நீ வான்னு வாசலில் கூப்பிடுறது இருக்கு பாருங்கோ, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் தயாதேவியும் இதுவாக இருக்கு இல்லை. தயாதேவியும் அபிமுகமாக இருந்துட்டு நமக்கு பாபான்னு கூப்பிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவர் சித்தமாக இருந்துருக்கா அப்படின்றது அபிமுக பாவ சம்பத் அபிசம் அபினாம் பவினாம்னு சொல்கிற தயை எல்லாத்தையும் கொடுப்ப, ஏதோ மோட்சத்தை தான் கொடுப்பான்னு நினச்சிக்க வேண்டாம். நீ எந்த ஐஸ்வர்யம் வேணும்னாலும் எல்லாத்தையும் கொடுக்குற, ஆகையெல்லாம் அதுக்கோசரம் பயப்பட வேணாம். அதுக்காக எனக்கு தருணேந்து விபூஷணத்தான்னு அந்த ருத்ர பதவி வேணும்னாலும் பிரம்ம பதவி வேணும்னாலும் எல்லாத்தையும் கொடுக்குறவளாக இருந்துருக்க. அந்த பெருமாளை தெரிஞ்சோ தெரியாமலேயோ அடைஞ்சாக்க இந்த தயாதேவி நம்மளுடைய சகல பாப்பத்தையும் போகக்கூடாது. திருத்த புவனாலேயே கங்கை மாதிரி கங்கையில் போய் தீர்த்தா மாடுறான், தெரிஞ்சு தீர்த்தா மாடுறான்னா பாவம் போகணும்னு தெரிஞ்சு தீர்த்தா மாடுறான்னா தெரியாது தீர்த்தா மாடுறான்னா எப்படி தீர்த்தா மாடினாலும் அவனுடைய பாப்பம் போகிறது இல்லையோ அந்த தயாதேவி அடைஞ்சா போயிடுற அப்படின்னா கங்கை வேற தய வேற இல்லை, கங்கையும் தயையும் ஒன்று தான், 2 பேரும் பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டானதான்னு சொல்லிட்டு அந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிற அந்த பெருமாளுடைய தயையே சகல பலத்தையும் கொடுக்கறது. இதை தெரியாதவா தான் அந்த திருவேங்கடம் விட்டுட்டு இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு போயிட்டு இருப்பாளே தவிர இது தெரிஞ்சவா யாரும் அதை போட்டுட்டா ஜெகத்தில் மிதம் பச்சா துதி தராத்து தயே தரலான்னு லோகத்தில் கருணையுள்ள ஒரு பிரபுவாக இருக்கவன் அவன் நம்ம விஷயத்தில் அனுகிரகம் பண்ணுறதோ இல்லை கோபம் வருதோ 2ம் பலிக்கும். அந்த மாதிரி தயாதேவியை நாம் ஆசிரியிச்சிட்டோம்னா தொதுபதுனா தத்தேசோவா மகாப்பிரளயேபிவா விதரத்திலிகம் பாதாம் போஜம் விதாச்சலசேகரான்னு இன்னைக்கு போய் நான் வேற ஏதான பலத்துக்காக அந்த தயாதேவியை ஆசிரியச்சேன்னா கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த திருவேங்கடமுடியான திருவடியை நமக்கு கட்டாயம் கொடுக்கதான் கொடுப்பான்னு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதான் ஜனிதாபகரான்னு சொல்லச்சு இங்கே மறுபடியும் ஒரு மேகமாக அந்த தயையை சொல்லிட்டு இந்த மேகத்தினுடைய காரியம் என்ன, நம்மளுடைய பிறப்பு அந்த சம்சாரத்தினுடைய தாப்பத்தை போக்கடிக்கிறவளாக இருக்கான்னு சொல்கிற.
ஆச்சாரியர்களும் கூட தயை தான் சரணாகதி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த 5 அங்கங்கள் சரணாகதிக்கு சொல்லக்கூடிய 5 அங்கங்கள் இருக்க அந்த 5 அங்கங்களோட சரணாகதி பண்ணுறான்றத இந்த 6வது தசகத்தில் சொல்லக்கூடிய 10 ஸ்லோகங்களுடைய அர்த்தம். அதில் சில ஸ்லோகங்களுடைய சொல்கிறேன். அதிகிருபணோபி ஜந்துரதிகம்ய தயே பவதீம் அசிதில தர்மசேது பதவீம் ருச்சிராமச்சிராத் அமிதமஹோர்மிஜாலமதிலங்க்ய பவாம்புநிதிம் பவதி விருஷாச்சலேஷ பதபத்தன நித்யதனி. நாம் இந்த ஊரில் இருந்துருக்கோம். நடுவில் பெரிய ஒரு சமுத்திரம் இருக்கு. அதை தாண்டி போகணும். அதை தாண்டி போனாக்கா அங்கே தான் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறவராக இருக்கு. நமக்கு எல்லா ஸ்ரேயஸும் அங்கே வருது. இப்போ இந்த சம்சாரத்தை எப்படி தாண்டது? இந்த சம்சாரம் எப்படி இருக்கு? அமித மகோர்மிஜாலம். இந்த சம்சாரன்றது அப்படியே அலையும் இதுவுமா போயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் இந்த தனுஷ்கோட்டி இருந்திருக்கு. தேவரெல்லாம் சேவிச்சிருக்கலாம். இப்போ தனுஷ்கோட்டி அந்த ஊரே போயிடுச்சு. தனுஷ்கோட்டியே இல்லை இப்போ அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நாட்டில் பண்ணிட்டு இருக்கல. சரிங்களா? அந்த தனுஷ்கோட்டி அந்த பாம்பன் பிரிட்ஜு தாண்டி ஆனண்ட போனோம்னா அங்கே ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். நம்ம வச்சு ஒரு சின்ன இடம் இருக்கும். அங்கே ரத்னாகரம், இது பேக் வாட்டர் இந்த பக்கத்தில் இருக்கும். அங்கே ரத்னாகரம்ன்றது தான் சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் பார்த்தா பெரிய பெரிய அலையா இருக்கும். அந்த அலையெல்லாம் தாங்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஏதோ எல்லாம் போனவாள்லாம் போவா, கத்தால போவா, போயிட்டு ஏதோ கொஞ்ச நாள் இருப்பா. அந்த திரும்பி வர முடியாது. மறுபடியும் அதுலேயே திருப்பி வந்துடுவா. எந்த ட்ரெயினில் போனாலும் அந்த ட்ரெயின்லேயே திரும்பி வந்துடுவா. அந்த மாதிரி இந்த சம்சாரம் இருக்க, இது ஒரு ஊர்மை ஜாலம். இதில் என்ன இருக்குன்னா, பசி இல்லாத தூங்கி வந்த உடனே பசிக்கிறது. ஆகையால் என்ன, பசி, தாகம், துக்கம், அது வச்சுனாக்க அறியாமை, ஜர, மரணம். இது மரணத்தை காட்டிலும் கொடுமை கழத்தனமா நமக்கு தெரியுது. இப்படி இது 6 இதுவா அலையா இருந்துதான். இது 6ஐயும் தாண்டனமே எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய சூப்பரான ஒரு புரட்சி கட்டு. அசிதில தர்ம சேது பதவி. அந்த தயாதேவி தான் இருக்கா. அசிதில தர்ம சேது பதவி. இது பிரிட்ஜ் போனாக்க என்ன ஆகுமோ தெரியாது, இதுவே விழுந்து போடுமா, போய் சேருமா அப்படின்னு எல்லாம் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரிட்ஜ் கட்டின மாதிரி கட்டிருக்கு. தர்ம சேது பதவி ருச்சிராம் அச்சிராம். சீக்கிரமா கொண்டு விடுறது, சுத்தி கித்தி போகாது. ருச்சிராம், அது சில சமயங்கள்ல சில அந்த பிரிட்ஜ் மேல போறதே ஒரு சந்தோஷம். அப்படி போறது இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணா, அதி கிருபணோபி ஜந்து. இவன் துர்பலனாக இருந்திருக்கிறவனாக இருந்தான்னா கூட அந்த தயாதேவி என்ன பண்றா, அவள் அந்த பிரிட்ஜா இருந்துட்டு இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்திலேருந்து நம்மளை தாண்டி பவதி விருஷாச்சலேஷ பதபத்தன நித்யதனி. அந்த திருவேங்கடமுடையானுடைய ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல நித்தியதனியாக ஆக்கிடுறா. இங்க இருக்கிற வரைக்கும் ஏழையா இருந்தவன் அங்க போன உடனே கைங்கரிசி நித்தியஸ்ரீ. ஒரு நாள் பணக்காரன் இங்க கேட்டு சொன்ன மாதிரி ஆஜாங் கேத்தி மாதிரி கிடையாது. எப்பவுமே பணக்காரனாவே இருந்துருப்பான். அந்த கைங்கரிசியோடையே இருந்துருக்கவனாக அப்படி பண்ணான். நீசனேன் நிறைவு ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கன்னு அந்த ஆழ்வாருடைய பாசனத்தை இந்த இடத்துல சொல்றார். அதே மாதிரி தயாதேவி எப்பவும் நமக்கு அனுகிரகம் தான் பண்றா. அந்த சரஸ்வதி நதியோட கூட கம்பேர் பண்ற. கொச்சிதுபலக்ஷிதா கொச்சித பங்குர கூடகதி. சில சமயத்துல நமக்கு தெரிகிறது ஏதோ பெருமாளுடைய அனுகிரகம், திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் நமக்கு க்ஷேமம் ஏற்பட்டுன்னு தெரியுது. சில சமயத்துல அந்த திருவேங்கடமுடையான எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விஷயம். நான் கல்யாண உற்சவம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். நான் 10,000 ரூபாய் பணம் கட்டி நான் இந்த சேவை சேவிச்சுட்டு தான் வந்தேன். எனக்கு இன்னும் அந்த வியாதி போல. அப்படியே தான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணும். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையே. அவரை தான் லைசன்ஸ் இல்லாத வெயிலும். அப்படி மொத்த பேரும் வேற யாரையான விஷயம்னா ஜெயிலில் போட்டு. ஆகையால இப்போ என்ன பண்றேன்னா, இப்படி போயிருந்தேன் அவரை பேசி பிரயோஜனம் இல்லை. அவரை ஒன்றும் சொல்லுவாருங்கோ. அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் இருக்க கொச்சித் உபலட்சிதா கொச்சித் அபங்குர கூடகதி. எப்பவும் அனுகிரகம் பண்றவர் தான். அவர் பண்ற அனுகிரகம் சில சமயத்துல வெளிப்படையா இருந்துருக்கு, சில சமயத்துல வெளிப்படையா இல்லை. ஆகையால நீ அனுகிரகம் பண்ணலன்னு நீ நினைச்சுக்காதரா. அதுதான் கொச்சித் உபலட்சிதா கொச்சித். அவ என்ன சொல்ற, நீ போறதுக்கு முன்ன அவ வந்து நிக்கிறா நம்மளை அனுகிரகம் பண்றதுக்கோசரம். அவளை போய் நீ கோச்சிக்கலாமா என்ன சொல்ற.
அடுத்தது சொல்லச்சு அப்படி கருணே ஜனச தருணேந்து விபூஷணத்தான்னு பிரம்ம பதவி ருத்ர பதவி எல்லாம் சொல்லி சொல்றார். இதுக்கப்புறமா 2 ஸ்லோகத்தினால தயையையும் கங்கையும் கம்பேர். திருத புவனாதயே திரிவித கத்தி அனுகூலதரா. திருத புவனாதயே திரிவித கதி, 3 கத்தியாக இருந்துருக்கிறதுன்னு சொல்லச்சு. அந்த கங்கைக்கு 3 கதி இருக்கு. அதே மாதிரி மேலே போகிறது இங்கே போகிறது அப்படின்னு சொல்லச்சு. நமக்கும் இவள் என்னென்ன எல்லா விதமான பாப்பங்கள்லேருந்தையும் விடுபடுத்துவதாக இருந்துருக்கிற இந்த தயாதேவின்னு. அதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தோம்னாக்க தயாதேவி என்ன பண்ணுறான்னாக்க, இப்போ கங்கையில் போய் தீர்த்தாமாடினோம்னாக்கா அறியாமல் தீர்த்தாமாடினோம்னா கூட நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கிறா. அதே கங்காதேவி போக்கடிக்கிறது. அதே மாதிரி தயாதேவி அந்த திருவேங்கடமுடியானுடைய பிரபாவத்தை எத்தனை பேர் எவ்வளோ தெரிஞ்சுட்டு போன்றோம் போய் சேவிச்சோம்னா கூட நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போயிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே அந்த தயாதேவி இருந்துருக்கான்னு. நிகம சமாஸ்ரிதான் நிகில லோக சமிருத்திகரி. நிகம சமாஸ்ரிதான், நிகமன்றது வேதம், வேதத்தாலே சமாஸ்ரிதான் சொல்லப்பட்டவளாம். இமம்மே கங்கை யமுனே சுதஸ்தோமகம் சத தாபருஷ்ணியான்னு. கங்கை யமுனேன்னு கங்கைன்றது வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு இது. நிகம சமாஸ்ரிதா, வேதங்கள்லாம் 4 முறைகள் தேடியோடும் சொல்லனாக பெருமாள் இருக்கு. நிகில லோக சமிருத்திகரி, இந்த தயாதேவி உலகத்துல இருக்கிற நிகில லோகம்னு சொல்லச்சு இன்னார் இணையார்னு பார்க்காமல் எல்லாரையும் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்க. நிகில லோக சமிருத்திகரி, எல்லாருக்கும் ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறோம். பஜத கூல முத்ரு ஜகதின்னு சொல்லச்சு. இந்த தயாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் அதிவேகமா அப்படியே கரை புரண்டு ஓடுற தயையினால அந்த பாப்பங்கள்லாம் செதறி ஓடி போயிடுற மாதிரி கொண்டாடலாம். இந்த கங்காதேவி போகச்சே என்ன ஆகும்னாக்க பெரிய வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோம், கரையெல்லாம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி இருக்கு. இப்படி அந்த கங்காதேவியும் தயாதேவியும் ஒண்ணுதான், வேற இல்லை. இப்படி சொல்றேன்னா ரிஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதா பிஹரம் ததபிமதிம் சுவ்ருஷ்டிம் உபஜீவ்ய நிவృத்ததஷஹ बहुषु जलाशयेषु बहुमानमपोह्यदये न जहति सत्पथं जगति चातकवत्कृतिनः. சாத்தகம்னு ஒரு பட்சி. அந்த பட்சி அந்த மழை தண்ணி நேரம் வருது. எப்போ அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம், ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மழை தண்ணி நேரம் அது வாயில விழுந்ததுன்னாக்கா அந்த தண்ணி தான் குடிக்கும். இங்க பக்கத்துல குளத்துல ஏரியிலாம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி அது குடிக்காது. அந்த மழை தண்ணி ஒன்னையே மாத்திரம்தான் இருக்கும். இப்போ நம்ம ஆச்சாரியால் ஆழ்வார் நம்மாழ்வார் போன்றவெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சாத்தக புரட்சி மாதிரி இருந்துருக்காங்க. அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் வேணும், வேற ஒன்றும் வேணும். அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, மழை ஜலம் ஒரு டிராப் அதுக்கு எவ்வளோ, பட்சி எவ்வளோ தீர்த்தம் சாப்பிட போகிறது. அது பிரதிப சிலங் கிமனலம் பவேத்துன்னு சொல்லச்சு வைராக்கிய பஞ்சகத்தில் சுவாமி தேசிகன்னு சொல்கிறேன். என்ன பய பிரசிருதி பூரகம்னு நீ தீர்த்தம் கொடுத்தா எவ்வளோ, இன்னும் ஒரு குளம் நிறைய ஜலம் வந்தால் கூட மொத்தமாக நம்ம குடிக்க போகிறோம். ஒரு கை எடுத்து இதை சாப்பிட போகிறோம், தாகம் அடங்கி போச்சுன்னா அதோட நின்று போச்சு, நீ குளம் மொத்தமாக சாப்பிட போகிறோம், எனக்கு என்ன வேணும்ப்பா, ஒன்றும் வேணாம், இது இருக்கு போகிறோம் அப்படின்னு பெருமாள் தேசிகன் சுவாமி சாதிக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த இதுக்கு தாகம் அடங்கிட போகிறது. ஒரு டிராப் விழுந்ததுன்னாக்கா கொஞ்சம் விழுந்ததும் அடங்கிட போகுது. இது அடங்கிடுத்துனாக்கா ஏறெடுத்தும் பார்க்காது. அங்கே பக்கத்தில் குளத்துல தண்ணி இருக்கா, கிணத்துல ஏரியில் தண்ணி இருக்கா, எது இருக்கான்னு எதையும் பார்க்காதான். அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் பெற்றவாள் இன்னொருத்தருடைய தயை பற்றி நோக்கம் நமக்கு பெருமாள் அந்த விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹராம். ஜனிதாபஹராம், ஜனின பிறப்பு, அந்த பிறப்பாகிற ஒரு தாபம். அது என்ன பண்ணும், அந்த மழை சாதாரணமாக லோகத்தில் இருக்கிற தாபத்தை போக்கடிக்கிறது, இது பிறப்பாகிற தாபத்தை போக்கடி. ஜனிதாபஹராம் त्वदभिमतिं सुवृष्टिम् उपजीव्य निवृत्ततृषः. உனக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்துருக்கார் அந்த திருவேங்கடம். தொதபிமத்தின் சுவிருஷ்டியும், அந்த பெருமாளுடைய நல்ல குணங்கள், அதை உபஜீவிய நிவృத்ததృஷः, தாகத்தை, அதாவது தாகம் தான் சாந்தி அடைஞ்சதாக இருந்துருக்கோம்னு சொல்றார். அப்போ தயாதேவி சொல்லச்சே அவள் சித்தோபாயமாக இருந்துருக்க அந்த விஷயம். அதாவது இப்போ என்னன்னா பெருமாளுக்கு மேல தயாதேவியை சொல்றார். இங்க சித்தோபாயம் சாத்தியோபாயம்னு 2 சொல்றோம் இந்த ரகசியத்திரை சாரத்தில் சொல்லச்சே. இது மீதிலாம் சொல்லியிருந்தா கூட சாஸ்திரியமா சொல்லணும் இல்லையா, அதுவும் ஒரு விஷயம் இங்க சொல்ல வேண்டியிருக்கு, அதனால சொல்றேன் நான். சித்தோபாயமாக இருந்துருக்கிற எம்பெருமான, அதாவது பெருமாள் எமே வைஷவருனத்தே தேனலபியாதான்னு, பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவளால் தான் மோட்சத்தை அடைய முடியும், அவளால் தான் அந்த பலத்தை அடைய முடியும். நீ என்ன வேணா அல்லடிக்கோ,
நான் மேதையா நான் பகுனா ஸ்ருதேனன்னு எவ்வளோ வாசித்தாலும் சரி எவ்வளோ பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அகிஞ்சித் கரம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது எல்லாமே அகிஞ்சித் கரம் தான். அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பண்ணமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் பக்தி. யார் அந்த பக்தி இது வியாஜ சாபேட்சனாக இருந்திருக்கேன். அந்த பக்தி பிரபத்தியை கொண்டவர். இந்த இடத்துல சித்தோபாயமாக யார் இருக்கா அப்படின்னா தயாதேவி தான். அந்த ஸ்ரீனிவாசனை அடையிறது நம்ம போய் சேவிக்கிறதுன்னு என்ன, இது சாத்தியோபாயமாக இருந்தது. இது மேலே இருந்திருக்க தயாதேவின்னு சொல்லிட்டு தொதபிமதிம் சுவிருஷ்டி உபஜீவிய நிவத்த திஷா பகுஷு ஜலாசயேஷு பகுமானமபோஹ்யதயே நஜகதி சத்வசன் ஜெகதி சாதகவத் கிருதினகான்னு. அந்த பட்சி எப்பவும் ஆகாசத்துல பறக்கிறத விடாது. அந்த மாதிரி சீனிவாசனுடைய திருவடி ஆசிரியச்சுவார்கள் நல்ல சன்மார்க்கத்தில் தான் போவாளே தவிர வேற வழிக்கு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்ற. ஸ்வதுதய தூலிகாபிரமுனா ரிஷசை திருவேங்கடமுடியா ஒரு சிற்பி, அவர் சித்திரம் வரைய, அந்த சித்திரம் சிற்பியோட மாத்திரமில்லை ஒரு சித்திரம் வரைகிறவரும் அவர் இருந்துருக்கு. நம்மளுடைய உள்ளத்துல ஒரு அழியாத சித்திரத்தை வரையும். மீதி சித்திரம்லாம் அழிஞ்சு போயிடும். பாஷிகாரர் ஆள வந்தார் போன்ற ஆச்சாரியெல்லாம் இருக்கோம் இல்லையோ, யதிபதி யாமுன பிரபுதயா பிரசயந்தி தயேன்னு அந்த யதிபதி யாமுன பிரபுதையில் அவளுடைய ஒரு புத்தி, அந்த புத்தின்ற ஒரு சுவர், அந்த சுவரில் அந்த தத்துவார்த்தங்கள்ன்ற ஒரு சித்திரத்தை அவர் எழுதுறார். அந்த சித்திரத்தை எழுதுறதுக்கு அதுக்கு ஒரு லேखनी வேணுமல்லையோ, எழுதுகோல் வேணுமல்லையோ. அந்த எழுதுகோல் யாருன்னா தயாதேவி தான். தொதுதய தூலிகாபிஹி, தூலிகான்றது இந்த பிரஷ்ன்னு சொல்லி சொல்றோமே, அந்த இது பண்றது. தூலிகாபி அமுனா விஷசைலஜுஷா ஸ்திரச்சர சில்பி நைவ, அது ஒரு சிற்பி மாதிரி நிவர்த்தியான்னு சொல்லிட்டு அந்த விவாளுடைய யதிபதி யாமனாளுடைய ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துல எழுதிட்டு அவ என்ன பண்ணிட்டா, அதை கிரந்த ரூபமா நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டா. இப்ப மொத்தம் நமக்கு வந்த தத்துவஞானம் மொத்தம் எப்படி வந்து யாருடைய அனுகிரகத்தினாலன்னா தயாதேவி சொல்லிட்டு கடைசியில் அந்த தயாதேவியை பிரார்த்தனை பண்றார். அவள்கிட்ட சரணாகதி பண்றேன். மிருது ஹிருதயே தயே மிருதித காமஹிதே மஹிதே திருத விபுதே புதேஷு விததாத்மதுரே மதுரே. தயாதேவிக்கு மிருது ஹிருதயம். நம்ம கஷ்டப்பட்டு அவன் பார்த்துட்டு நம்ம கஷ்டப்பட்டோம்னா ஐயோ நம்ம சேர்ந்து போய் கஷ்டப்படுறான்னு அவ ஓடி வரவில்லை. மிருது ஹிருதயே தயே மிருதித காமஹிதே. மிருதித காமஹிதேன்னு சொல்லச்சு, இப்போ இந்த ஹிதம் பிரியம்னு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஹிதமா இருக்கிறதெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஹிதம் தான் எல்லாத்துக்காலும். எனக்கு வஸ்துக்கள்லாம் பார்த்தோம்னா இனிப்பு ரொம்ப பிரியமா இருந்துருக்கு, ஆனா அது எனக்கு ஹிதம் இல்லை. 2 நாள் முன்ன பார்க்குறேன், யாரோ ஒருத்தர் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. இந்த டயபிட்டிஸ் மிஷின் இருக்குது, அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் வாங்கி கொடுத்தது அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் என்னமோ தோணிட்டு நானாக 2 நாள் போட்டு பார்த்தோம்னாக்கா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அந்த அப்போலோ ஃபார்மசியில் போய் அவனை கேட்போம்னு சொல்லிட்டு அந்த மிஷினை எடுத்துன்னு போனேன். எடுத்துன்னு போனால் அது அந்த பேட்டரியை கவுத்து போட்டிருக்கு. அதை சரியாக போட்டுட்டு அவள் வந்து அந்த ஸ்ட்ரிப்பை போட்டு போடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த ஸ்ட்ரிப்பை போட்டு அவங்களுக்கே டெஸ்ட் பண்ணுறோம் சார், எப்படி சரியா இருக்கா பார்ப்போன்ட்டு சார் ரெண்டு கை காமிச்சு டெஸ்ட் பண்ண போனோம். 430 இது ஏன்டா சார் நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு இப்படியே இருந்துட்டு போனோமே சொன்னுக்குன்னா, நான் நினச்சி ஆற்றுல பலாப்பழம் வாங்கி வச்சிருக்கேன், நாளைக்கு திருத்துறேன்னு சொல்லியிருக்கா. நிச்சயம் நாளைக்கு கத்தால போட மாட்டான். சொல்றத ஆத்துல சொல்லாத இருக்கிறதான்னு தெரியும். அப்புறம் ஏதோ ஆச்சு, ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரை போட்டு சரியா போயிடுச்சு, அது வேற விஷயம். இந்த மாதிரி சில சமயங்கள்ல பிரியமா இருக்கிறது ஹிதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மிருதித்த காமம், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஆசையிலேருந்து வெளிப்பட்ட, அதாவது அதுலேருந்து ஆசையெல்லாம் நசுக்கி அதை பகவத் சங்கல்பம் பகவத் பிரீத்தி ஒண்ணுதான் ஓணும்னு நினைக்கிறவாள் விஷயத்துல இவ ஹிதமாக இருந்துருக்கிறவா அப்படின்னு. எஸ் அனுகிரகம் இச்சாமி தனம் தசை ஹராமியம்னு சொல்லிட்டு பெருமாள் யாருக்கான அனுகிரகம் பண்ணோம்னாக்கா முதல்ல பணத்தை தான் பிடிங்கிடுவாராம், அவனை ஏழை ஆக்கிடுவாராம் அப்படின்னு சொல்லிடுறான். குச்சேலர் நினைச்சுக்கிறாராம், அதனோயம் தனம் பிராப்பிய
மாத்யன் உச்சைஹி நமாம் ஸ்மரேத் இது காருணிகோ நூனம் தனமே பூரி நாததாத். குச்சேலர் போய் கண்ணன் இடத்துல கேட்கறது போறேன். அவர் ஏற்கனவே ஒரு கிழிஞ்ச துணி தான் உடுத்தின்னு இருக்கேன். அந்த கிழிஞ்ச துணியில அவலும் எடுத்துட்டு போறார், எல்லாம் பண்றார். இவருடைய அவலை வாங்கி சாப்பிட்டார், எல்லாம் பண்ணார். இவருக்கு அங்கே ஒரு வேளை சாதம் போட்டார், இவருக்கு திருவடிக்கு தீர்த்தம் பண்ணிட்டு எல்லாம் திருவடி சேர்த்தார்க்கியம் பார்த்தியும் ஆச்சரியம் எல்லாம் பண்ணார். இவருக்கு வேற துணி மாற்றிட்டு கூட கிழிஞ்ச துணி உடுத்தின்னு இருக்கேன்னு வேற துணியும் அவர் கொடுக்கல. நீ எப்படி கிழிஞ்ச துணியோட வந்து அப்படியே போடான்ட்டு ஏதோ இவர் பைசா கேட்கணும் தான் இவர் மனசுள்ள எண்ணம். அதை கேட்கறதுக்கு வாய் வரல. இப்போ திருவேங்கடமுடியான் எதிர போய் நின்றாக்கா நம்ம என்ன கேட்குறோம்னா ஒன்றும் கேட்கல. அங்கே காம்பவுண்டை விட்டு வெளில வந்த பிற்பாடு இது கேட்கணும்னு நினச்சா அது கேட்கணும்னு நினச்சா மறுபடியும் உள்ளே விடுவானோ மாட்டணும்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டான். தம் மேலே பழி போட்டுக்கிறதுக்கு அவர் இஷ்டம் இல்லை. அதாவது கண்ணன் மேல அதாவது தான் கேட்டுருக்கணும், கேட்டால் கண்ணன் கொடுத்துருப்பே, இல்லை கேட்காதையே கண்ணன் கொடுக்கக்கூடாதான்னா இப்படி கிழிஞ்ச துணியோட வரைச்சா ஏன்டா இப்படி வந்திருக்கு, எத்தா பட்டு துணி இருக்குது மொத்தத்தில் இருக்குது 4 துணி எடுத்து போடான்னு கொடுத்துருக்கலாம், ஒன்றும் பண்ணாத போயிட்டாரு அப்படின்னா. அப்போ அந்த கண்ணனை வெய்யறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிச்சு. அப்போ குச்சேலர் நினைக்கிறேன், அதனோயம் தனம் பிராப்பிய மாத்யன் உச்சைஹி நமாம் ஸ்மரேத். இவன் இப்போ பணம் இல்லாதவனாக இருந்துருக்கான், பணம் கணக்கு இவருக்கு வந்துடுச்சுன்னா என்னை நினைக்காதையே போயிடுவான்னு கண்ணன் நினைச்சான். மாத்யன் உச்சைஹி நமாம் ஸ்மரேத், என்ன நினைக்காத போயிடுவான். ஈதி காருணிகோ நூனம் தனமே போரினார். அவன் பரம காரணிக்கனாக இருக்கிறதுனால என்னையே எப்போவும் நினைக்கணுன்றதுக்காக தான் அந்த கண்ணன் இந்த ரூபா கொடுக்கல அப்படின்னு குச்சேலர் நினச்சிட்டு ஆத்துக்கு போறேன். இந்த மாதிரி பெருமாள் மிருதித்த காமஹிதே, அவருடைய ஹிதத்துல அவர் ஈடுபட்டவராக இருந்துருக்கார். மஹிதே, அந்த தயையினுடைய பெருமை கொஞ்சமா நெஞ்சமா சொல்ல முடியாது. திருத விபுதே, தேவதைகள்லாம் ரட்சணம் பண்ணவராக இருந்துருக்கார். புதேஷு விததாத்ம துரே மதுரேன்னு எப்படி இவளிடத்துலையும் மதுரமாக இனிமையாக எல்லாம் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு வாக்கில் ஒரு சுடுசுருக்களை சொன்னோம்னாக்கா நம்மளால தாங்க முடியாது. அந்த தயாதேவி இனிமை. விஷகிரி சார்வபௌம தயத்தை, அந்த திருவேங்கடமுடியானுடைய தயத்தை மனைவியா மிகவும் பிரீத்தியாக இருந்துருக்க. என் விஷயத்துல நீ அனுகிரகம் பண்ணோம். மகதீம் லஹரீம் பவமூலஹராம் லஹரீம் பௌகநிதே, மங்களகரமாக இருக்கிறத வரைச்சு நீ என்ன பண்ணோம், உன்னுடைய அலைகளை என்னுடைய பாப்பங்கள்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி அலைகளை என் விஷயத்துல சொல்லணும்னு எப்படி 5 அங்கங்களோடு கூடிய சரணாகதிய இந்த 6வது தசகத்துல சொல்லி சொன்னார். 7வது சொல்லச்சு பிரபன்னன் விஷயத்துல மோட்ச விரோதியாக இருக்கக்கூடிய எல்லா பாப்பங்களையும் போக்குறேர். அகூபாரை ரேகோதக சமய வைத்தண்டிக ஜவைகி அனிர்வாப்பியான் க்ஷிப்ரம் க்ஷபயித்தும் அவித்யாக்கிய படவான்னு சொல்லச்சு. இந்த அவித்யன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அறியாமைன்றது இருக்க. இந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் மகா பிரளய காலத்துல வரக்கூடிய சமுத்திரம் மாதிரி நம்மளுடைய பாப்பத்தை மொத்தம் போக்கெடுக்கிறேர் என்று சொல்ற. விவித்சா வேதாளி விகம பரிசுத்தே பிஹிருதையே பட்டு பிரத்யாகார பிரபதி புடபாக்க பிரதகிதார். இந்த தயா தேவியத்துல வரைச்சே லோகத்துல பார்த்தோம்னாக்க இது வேணும் அது வேணும்னு சிற்றின்பத்துல ஆசாரன்றது இருக்கு. அது ஒரு பேய் மாதிரி. அந்த பேய் யாரையுமே விடாது. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்தவா கூட என்ன பண்ணுறா, சரி பக்தி யோகம் பண்ணணும்னு பண்ணுறா. அந்த பக்தி யோகம் நம்மளால பண்ண முடியாதவளாக இருந்தால் நாம் இப்போ சரணாகதி பண்ணுறோம். இப்படி சரணாகதி பண்ணோம்னாக்கா நிருபதி சுத்த நீதியும் நஜகத்தின்னு எல்லாருக்கும் ஒரு ரூல்னா ராஜகுமாரனுக்கு ஒரு தனி ரூல் தான். அவளுக்கு குறைவாக தான் இருந்தாங்க. அந்தப்புற ஸ்திரீகளுக்கு ராஜகுமார் ஒரு குறைவான ஒரு இது மாதிரி தான் பெருமாள் நம்மளை அந்த ராஜகுமாரன் மாதிரி, ராஜா எப்படி ராஜகுமாரனை பார்ப்பானோ அந்த மாதிரி தயாதேவி நம்மளை பார்க்கறான்னு சொல்லி சொல்ற. அனன்யாதீனஸ்தன் பவதி பரதந்திர பிரமதாம் கிருபே சரஸ்வட்ட நகணயதி தேஷாம் அபகிருதி. இந்த தயாதேவி என்ன கட்டளை இடுறாளோ அத்த பெருமாள் பண்றவராக. நகணயதி தேஷாம் அபகிருதி. இவா இத்தனை நாள் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான்றத பெருமாள் அப்ப அபிஜ்ஞாதான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவளுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிருக்க. பதிஹி த்வத் பாரார்த்தியம் பிரதயதி. அந்த திருவேங்கடமுடியான் நான் ஒன்னதான் சார்ந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் உலகத்துல ஒரு அறியற மாதிரி நடந்து காமிக்கிறேன். ஒரு கணவனாக இருந்துட்டு இருக்கிறவன் எங்காத்துல எங்க மனைவி தான் அவள் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு ஊரறிய சொன்னாக்க அந்த மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி திருவேங்கடமுடியான் நான் எல்லாரையும் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி
அப்போ அவள்லாம் தான் சொல்லணும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது. நாம் எப்படி தலையை கவுந்து போன்றது அப்போ தான் தெரியும். ஓரறிய சொல்ல முடியுமா சொல்ல முடியாதான்றது பார்க்கணும். இது பதிஸ்தத் பாராட்சியம் பிரச்சயதி, அதை தான் நான் வெளிப்படுத்துகிற இடம். நீ தயாதேவி என்ன சொல்லணும் அதை நான் பண்ணுறேன். நான் மாதாபித்திரு ஹந்தாரம் அப்படின்னு சொல்லி இவனையும் ரட்சணம் பண்ணனா சரி காத்து, நீ என்ன சொல்றியோ அதை பண்ணிடுறோம்மா. நாம நினைப்போம் நீ என்ன சொல்றியோ அது பண்ணி ஏண்டா வம்பு, அப்புறம் அடுத்த வேலை கட்டம் வர்றதுக்கு அதுக்காக போனா போச்சுன்னு சொல்றோமே தவிர இது திருவேங்கடமுடியான் அப்படி ஒன்றும் இல்லை. அதை நல்லா ஹார்தமா சொல்லி அதை பத்தி பாராட்சியம் பிரசயத்தின்னு சொல்லி சொல்ற. அபாம்பத்திய பெருமாள் எப்படி இப்படிலாம் அனுசரம் பண்ணிருக்கேன்னா, அபாம்பத்தியு சத்ருன்னு, அதாவது அகங்காரமா இருந்து பெருமாளிடத்திலேயே அபச்சாரப்பட்டவாளுக்கு கூட அந்த தயாதேவி அனுபவிக்கும். ராமர் போய் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ண அங்கே தர்ப சமயனாக இருந்துட்டு அவர் உபவாசம் இருந்துட்டு கேட்குறது. சமுத்திரராஜனுக்கு ஒரு அகங்காரம் வந்தானே வரல. ஆனால் கூட அப்புறம் அவன் சரணாகதி பண்ண உடனே அவனுடைய சத்ரு இந்த பிரம்மாஸ்திரம் வீணா போகாதுன்னா அவனுக்கு சத்ரு யாரோ அவன் அழிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு அசகனமுனையே தர்ம யுகனம். பரசுராமர் போய் சண்டைக்கு சண்டைக்கு வந்தாக்கா அவருலேருந்து அவருடைய புண்ணிய புண்ணியங்கள்லாம் மொத்தம் தூரம் போச்சு. அது அவருக்கு ஹிதத்தை பண்ணி சொன்னேன். கிருப்பே காக்கசேக்கம் ஹிதமிதி ஹெனஸ்திஸ்ம நயனம். ஒரு காக்காக்கு ஒரு கண்ணை போக்கடிச்சது இருக்க, அதுவும் அதுக்கு நல்லது க்ஷேமத்தம் தான். விலீன சுவாதந்திரியா விஷகிரிபதி தொத்ரிபதிபிகி. அந்த தயாதேவி அவளுடைய ஒரு விகாரத்தினால தன்னுடைய சுவாதந்திரியத்தை இழந்துட்டேராம் பெருமாள். ஆகையால திசத்தேவன் தேவோ ஜனித சுகத்தின் தண்டனகத்தின், இந்த தண்டிக்கிறதே கூட சுகத்தியாக ஆயிடுறது, நல்வழியாக ஆயிடுறதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு ஒரு விஷயம் இன்னொரு விதத்துல சொல்லச்சு. அடுத்த ஸ்லோகத்துல நிஷாதானாம் நேதா கபிகுலோபதி காபிசபதி குச்சேலகா குஜாசா உதயோதயோ மால்ய கிருத்தின்னு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துல பெருவாள்ல ஏற்றத்தாழ்வு அதுவும் கிடையாது. நிஷாதானாம் நேதான்னு குகன் ஒரு வேடுவனாக இருந்திருக்கிற ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு அந்த திருமங்கேழ பாசுரத்துல சொல்ற மாதிரி அந்த வேடுவனுக்கும் சொல்றது. கபிகுல பத்திகி ஒரு இது என்ன ஒரு குரங்கும் சுக்ரீவம் போய் கேட்கிறான். சுக்ரீவன் போய் உனக்கு அவ்வளோ சொத்து வாலி அடிக்கிற சொத்து இருக்கு, அவனுக்கு என் வாலி இவ்வளோ போய் அவனுக்கோசரம் போய் அந்த 7 மராமரத்தை எய்தவனாக இருந்தது. அது போய் காமிக்கணுமான்னு இவருடைய பராக்கிரமத்தை இவர் எங்கே அவருக்கு ஈடு இணையாகணும்னா இருந்தாலும் கூட நிஷா கபிக்குல பத்தி காபி சபரி பேரே தெரியாது. அவ பேரே வேடு ஸ்திரீன்னு தான் பேரு. அவளுக்கு அனுகிரகம் பண்றேன். இது ராமாவதாரத்துல குச்சேலகா குப்ஜா அங்க போய் ஒரு மதுரைக்கு போகச்சு ஒரு கூனி சந்தனம் வித்துன்னு இருக்கா. அவள்கிட்டேருந்து சந்தனம் கொடுக்குறியான்னு கேட்குற. சந்தனம் கொடுக்குறேன், ஆனால் உனக்கு பூசி கூட தெரியாதுப்பா, நீ எங்கேருந்து இடச்சேரியிலேருந்து தானே வர அப்படின்னு நானே பூசி விடுறேன்னு சொன்ன உடனே அவள் கூனியா இருந்தவோ அவள் காலை தன் காலை அவள் காலை மெரிச்சுண்டு அவளை அப்படி மோவா கட்டி அப்படி தூக்கிடுறான். அப்படி தூக்கினா அவள் சுந்தரியா ஆயிட்டான். குச்சேலகா குஜாசா விரஜ யுவதையா. அந்த திருவாயூர்பாடியில் இருக்கிற பெண்கள் இவா எல்லார் விஷயத்திலையும் சமானமான அனுகிரகம் வந்துருக்கு. அமீஷாம் நிம்னத்துவம் விஷகிரிபதையே உன்னதுமபி. அந்த திருவேங்கடமுடியான் உயர்ந்தவர், இவாளெல்லாம் தாழ்ந்தவர்னு இல்லாத அந்த தயா பிரவாகம் அப்படி பெருகிறது. எல்லாத்தையும் சமமாயிடுது. பெரிய மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுல எது மூடு பள்ளம் தெரியாத இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி தயனுடைய பிரவாகத்தினால ஏற்றத்தாழ்வு எதுவும் தெரியாத போயிடுது என்று சொல்ற. எல்லாருக்கும் சாமியமாக கொடுக்கிறவதாக இருக்கின்ற ஸ்வயா திருஷ்டஸ்துட்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதம்னு அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் வந்துடுத்துனாக்க அந்த சிவபெருமான் அட்டமூர்த்தியாக இருந்துட்டு அவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி விபர்த்தி ஸ்வராஜ்யம்னு சொல்லச்சே அவர் என்ன பண்றார், இந்த இந்திரனும் தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் சாசனம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இத்தனை பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சே இப்ப இவாளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றான்னாக்க இவாளுக்கெல்லாம் மோட்சம் கேட்கல, ஆகையில கொடுங்க. இவாளும் மோட்சம் கேட்டிருந்தா அவளாம் கொடுக்குறவ. ஆகையால இந்த எம்பெருமானுடைய குணத்தை யார் அனுபவிக்கிறாளோ தயே துத்தோதன்வ திதீத சுதாசிந்த நயதான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானோட சாமியத்தை விரும்புறவரோடு தான் எம்பெருமானுடைய குணத்தை விரும்புவான்னு சொல்ற. பெருமாள் எப்படி பண்றவர் கடைசியில் வரைச்ச 8வது ஸ்லோகத்தில் ஜெகத் ஜன்மஸ்தயம பிரளய ரச்சனா கேளி ரசிகா விமுக்தி ஏகத்வாரம் விகடித கவாட்டம் பண்ணினான்னா இந்த மோட்சத்துக்கு ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தை எப்பவுமே விகடித கவாட்டம் பண்ணினாம்னா அந்த கதவு திறந்தே வச்சிருக்காரு. உனக்கோசம் தான் நான் இருக்கேன், வகையில கதவு அடைக்கல நான். அப்படி அந்த சீனிவாசன் தான் முக்தியை கொடுப்பவராக இருந்துருக்க. அந்த கலிக்காலத்துல எல்லாருமே
அந்த தயாதேவியினுடைய பெருமையை எல்லாரும் உணர்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்ற. அதோட நான் முடிச்சுக்கிறேன். கிலம் சேதோ விருத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்ஹக்ஷ்மாபிருத் கிருதமுக சமத்கார கரணம் பரண்யாசச்சன்ன பிரபல விருஜின பிராபிருதபிருதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதிநகர சிங்காடகஜுஷः. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. தயாதேவி யாரும் கேட்டா சீனிவாசனுடைய மகிழ்ச்சி, ராஜா மகிழ்ச்சி. பெரிய ஒரு மாளிகையில் அவ மேல மித்த மேல இருந்தாங்க. அந்த தயாதேவியை பார்க்கறதுக்கோசரம் நான் போகச்சு. அது ஒரு நார்ச்சந்தி. அந்த மித்த மேலேருந்து பார்த்தோம்னாக்க அந்த நார்ச்சந்தி தெரியும், சிக்னல் மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாமே தெரியும். அங்கேருந்து என்ன பார்க்குறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கையில் ஒரு ஏதோ ராஜாவை பார்க்க போனோம்னா வெறும் கையோட போகலாமா, ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த பாத்திரத்தை ஒரு நல்ல விளவெளியல்னு ஒரு துணி, அந்த துணியை போட்டு மூடி கோவிலில் பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிச்சே பார்த்தோம்னாக்கா அப்படியே எடுத்துன்னு போக மாட்டாங்க. அந்த இப்போ அது நன்னா அந்த துணி நன்னா இருக்கணும். இது உள்ள இருக்கிற தலை அது எப்படி இருக்கோ தெரியல. கீழே பார்த்தோம்னா ஒரே ஒரு வடை ஒரே ஒரு தோசை கூட இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கூட அது பரவாயில்ல. அது எடுத்தும் போச்சே பார்த்தோம்னா அது எடுத்தும் போகிறது, தாமிரம் வைக்கிறது, கிண்டி எடுத்துட்டு தீர்த்தம் சேர்க்கறது, டக்க அதுக்கோசரம் உடல் அடிக்கிறது. இந்த அமக்கலத்துலாம் பார்த்தா இன்னும் பெருசாக இருக்க போகிறது. அது உள்ளே நினச்சின்னு இருப்போம். அது உள்ள ஒன்று இருக்காது. அந்த 4 மண்டபத்தில் பார்த்தோம்னா 2 தோசையும் ஒரு வடையும் இருக்கும். அதில் இவ்வளோதான் இருக்கும். அதில் எது எப்படியான ரிட்டர்னா அதை மூடி எடுத்துட்டு போகிறேன். அந்த மூடி எடுத்து போச்சு அது வெளவிடுன்னு இருந்துருக்கிற ஒரு துணி. அந்த துணியால் மூடி எடுத்துட்டு போகிற இதை தூரேந்து அவர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே கிடுகிடுன்னு மாடியிலேருந்து இறங்கி ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து இதை வாங்கிக்கிறதுக்கோசரம் ஓடி வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் மொத்தம் வேடிக்கை பார்த்தாங்க. இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம், ஒன்றும் புரியலையே. கிமிதமிதி விஸ்மேர புவனம். ஒரு ராஜ மகிழ்ச்சி கொண்டு போய் கொடுத்தா கூட வச்சுட்டு போன்னு சொல்றவங்க, அதை போய் நம்மள்த போய் வாங்கிக்கிறதுக்கோசரம் இறங்கி ஓடி வரான்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய காரியம். இது என்ன தெரியல, இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாச்சு. கிமிதமிதி விஸ்மேர புவனம்னு சொன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து என்னது, அது மூடின வஸ்து எதுன்றதுதான் இப்ப முக்கியமா. உள்ள இருக்கிற வஸ்து மொத்தம் நம்மளுடைய பாப்பம். ஒன்னும் சாப்பிட்ற மாதிரி வஸ்து இல்லை. நாம இத்தனை ஜென்மாவா பண்ணின பாப்பம் மொத்தம் அதுதான் உள்ள இருக்கிற வஸ்து. அந்த மூடின வெள்ளை துணி எது தெரியுமா இல்லையா, பரண்யாசம். பரண்யாசன்ன பிரபல பிரிஜின பிராபிருதாம். பரண்யாசத்தினாலே சன்னம் மறைக்கப்பட்டதாக இருக்கு. பிரபல விருஜின பிராபிருதாம். இந்த பிரபலம் நாம பண்ண பாப்பம் எத்தனையோ இருந்துருக்கோ அது மொத்தத்தையும் இந்த பாத்திரத்துள்ள வச்சுட்டு இத்த மூடி எடுத்துட்டு வரலாம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, தயாதேவிக்கு நம்ம இந்த தப்பு பண்ணிட்டான் இவனுக்கு சிக்ஷை பண்ணணும்னு பெருமாள் முன்ன நினைச்சுட்டு போற அவர் கண்ணில் இதை பற்று போறதுன்றதுக்கோசரம் தான் முன்ன முந்திக்கிறாங்க. இது பொருள் அந்த சிக்ஷை எல்லாம் வேண்டவனா, அவனுக்கு வந்து நல்லதை பண்ணட்டும் பெருமாளுக்கு, அவன் கண்ணில் தான் போய் உட்காந்துட்டாங்க. ஆகையால அது தெரிய போறதில்லை. அப்படி தெரிஞ்சு எதனா சிக்ஷை பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுக்கோசரம் ஓடி வந்துட்டா அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தையும் இன்னொரு ஸ்லோகத்தையும் லிங்க் பண்ணி சொல்ல முடியாது. நாளைக்கு உபன்யாசம் பண்ண போறவர் சொன்னாலும் மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டுருங்க. ஔத்சுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாத பிரசாதயிது மிச்சதி மே மனஸ்வாம் ஆலிஹ்யதாம் நிரவசேஷமலப்த திருப்தி காம்யஸ்யஹோ விஷகிரீஷத்ருததயேத்வம். நான் தயாதேவிக்கு உபகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும், தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. என்னென்ன இருக்கிறதெல்லாம் பாப்பம் தான். சில சமயத்தில் வந்து யாரானா நம்ம மாட்டுக்கு வந்தாருனாக்கா, தண்டா இருக்கு ஆற்றுல வேற ஒன்றும் இல்லை, இதை எடுத்துக்கிறியா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டியா, இது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கிறியா, நான் ஒன்றும் நினச்சி கொண்டேன். பிரீத்தியாக எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் கொடுக்கச்சி கொஞ்சம் லட்சப்படுவோம் நாம் கொடுக்கச்சு. ஆனால் நம்மளுடைய பாப்பத்தை கொண்டு போய் தயாதேவிக்கு உபகாரமாக சமர்ப்பிக்கச்சு துளி கூட லட்சம்.
இதுதான் ரொம்ப பெருசாக என்னமோ விசேஷமான வஸ்துவை கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு ஔத்சுக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராதானு மாதா அந்த தயாதேவி துவாம் உன்னை பிரசாதித்தும் இச்சத்திலே மனசு ஒன்றை நான் சந்தோஷப்படுத்தணும்னு என் மனசு நினைக்கிறது. இப்போ இது பண்ணிட்டா சரி என்ன பண்ணுவேன்னா, அங்கே தெலுங்குல சொல்லுவார், செடி போத்தே பாப்பம் இருந்துச்சு. அதாவது ஒரு வஸ்து கெட்டு போகிற மாதிரி நிலையில் இருந்தாருன்னா யாருன்னா பிராமணன் இருந்தால் அவள்கிட்ட கொடுத்துருவாங்க. செடி போத்தே பாப்பனோட செடி போத்தே பாப்பம் அது சொல்லக்கூடாதுன்றதுக்கு சொன்னாங்க. சரிண்ணா ஏன்டா அவன்கிட்ட கொடுன்னு சொல்கிறேன்னா, அவன் நேரம் வாங்கிக்கிச்சு ஒன்றும் சொல்ல மாட்டான். எப்படி கொடுத்தாலும் வாங்கிப்பான். அது உபயோகப்படுத்துறதோ உபயோகப்படுத்தாதோ அது எங்கேயான போட்டு போகிறதோ அதை எத்தனை பண்ணிக்கிறான். நேருக்கு நேர் மூஞ்சில் வெய்ய மாட்டான். ஆகையில மீதி வேறுக்கான பிச்சைக்காரனுக்கு கொடுத்தோம்னா கூட இதை போய் கொண்டு போடுறேன்னு நம்மளே சொல்லுவோம். அவன் மூஞ்சில் அடிப்பான். ஆகையால சொல்லுவாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, இவன் தயாதேவி நம்ம இந்த பாப்பத்தை கொண்டு கொடுக்குறோங்க ஏற்றுக்கிறாரா அப்படின்னா, இது போய் விசேஷமான உபகாரமாக அவன் நினச்சிக்கிறார். தாமியஸ்யஹோ விஷகிரீஷபிருதாந்தஜேத்வம் ஆலிஹ்யதான் நிரவசேஷமலப்த திருப்திஹி. ஆலிஹ்யதான் நிரவசேஷமலப்த திருப்திஹின்னு அதில் துளி கூட பாக்கி இல்லாத மொத்தத்தையும் இந்த நாக்காலேயே தொணாசி சாப்பிட்றது. அதாவது அந்த காலத்துல அந்த தீபாவளி தான் திரட்டிப்பால் பண்ணுவோம் நம்ம அங்கெல்லாம். இப்போ நினச்சா இச்சா மாத்திரம் ப்ரொபோசிட்டி கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு போகிறோம் ஒன்றுன்னா ஆத்மீயம் பண்ணி கொடுக்குறா எல்லாம் பண்ணுறோம். வருஷத்தில் ஒரு வாட்டி திரட்டிப்பால் பண்ணாக்கா அதிகம். அந்த திரட்டிப்பால் பண்ணுறதுக்கும் பங்கு போட்டிருப்போம். எங்கள் மாதிரி ஒரு 8 பேர் 10 பேர் இருக்கிற குடும்பத்தில் வரச்சுன்னா எனக்கு என்ன இவ்வளோ உண்டு தான் வரும். அந்த இவ்வளோ உண்டு வந்ததுன்னா அதை துளித்துளியாக சாப்பிட்றது. அந்த துளித்துளியாக சாப்பிட்ட பிற்பாடு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த கையில் அது ஒட்டின்ற இடத்துல கொஞ்சம் தித்திக்கும். அந்த கையில் ஒட்டின்ற இடத்துல தித்திக்கிறதா தான் நாக்கால் கொஞ்சம் தான் இருக்கும். இப்படிலாம் அனுபவிச்சோம் தான் நாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இதுவே இல்லாது. அந்த காலத்துல இருந்து எனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி எல்லாரும் இருந்திருக்கா, எல்லா ராத்திலையும் அப்படி தான் இருந்திருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த தயாதேவி என்ன பண்ணுறாளா, நாம் கொடுக்குற பாப்பத்தெல்லாம் பெரிய திரட்டிப்பால் கொண்டு வந்து கொடுக்குறதா நினச்சிட்டு அது ஆலிஹ்யதான் நாக்கால் நுழைச்சி சாப்பிட்றது. ஆலிஹ்யதான் நிரவசேஷம் துளி கூட மிகுதி வைக்காமல் அலப்தத்துக்கு இன்னும் எதனா இருக்கா சொல்லுறா, எல்லா பாப்பத்தையும் நான் போக்கடிச்சிடுறேன், அதெல்லாம் நீ விசாரப்படாதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட தயாதேவியினுடைய ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் இந்த கிருஷ்ணசாமியினுடைய சதாபிஷேக சமயத்தில் அதே எனக்கு சொல்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. நான் தனியாக சொல்கிறேன். இதில் எனக்கும் இவா குடும்பத்தோட ஒரு தொடர்பு இருக்குது. சுந்தி மாமான்னு இருந்து அவர் உங்களுடைய பெரியப்பா வாட்டில் நான் கொடுத்தன இருந்தேன். அவள் வடவண்ட மாடத்தில் கோவிந்தராஜ் வடவண்ட மாடத்தில் அதான் எதுன்னா திருப்பதி சுவாமின்னு எழுது. அந்த திருப்பதி சுவாமியினுடைய திருமாளிகை. அந்த திருப்பதி ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆற்றுல திருவிடப்பள்ளியில் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே அந்த தாழ ஒரு மோடை போட்டிருக்கோம். அதை பெருமாள் சன்னதியில் இன்னும் உட்காண்டே ஆராதனை பண்ணுற மாதிரி தான், நின்றுண்டு ஆராதனை பண்ணுற மாதிரி இருக்காது. அதில் ஒரு அந்த திருப்பதி சுவாமி ஆரம்பித்த இடம், அந்த இடத்துல இது பண்ணி இருந்தேன். திருப்பதி சுவாமி யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பாவுடைய பாட்டி, தரணி பாட்டி, அந்த பாட்டியினுடைய அப்பா. ஆகையால அடியனுக்கும் அந்த திருப்பதி சுவாமியினுடைய சம்பந்தம் இருக்கு. இவருக்கு எப்படி வழி வழியாக அப்பா மூலம் அம்மா மூலமாக இப்படி அந்த சம்பந்தம் வந்திருக்கோ, அந்த சம்பந்தம் அடியனுக்கும் இதில் எல்லா குடும்பத்தோட ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இது என்னுடைய கர்த்தவியமும் தான். இந்த மணிகிருஷ்ண சுவாமி அவருடைய சதாபிஷேக சமயத்தில் ஒரு வாக்கைங்கரியமான பண்ணுறதுன்றது இருக்க, அதுவும் என்னுடைய கர்த்தவியம், நான் செய்ய வேண்டியது தான். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப அதுக்காக